महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। ऐसे समय पर அவ்வியக்த आत्माओं को ये अनुभव நேரத்தில் सिर्फ அனுபவத்தை கொடுக்கும். सुनाओ नहीं, अनुभव करो அவங்களை வெறுமனே கேட்க வைப்பது மட்டும் कि भगवान அனுபவத்தை கொடுங்கள். वर्षा दे रहा। உணவுக்கு आप सभी அவர்களுக்கு भी கொடுங்கள். நீங்கள் ये அனைவரும் पूछते हो கூட ना கேட்டீர்கள் இல்லையா? कि ये पाप की கடவுளுடைய प्रतिज्ञता பிரத்யக்ஷம், कब और கடவுளினுடைய कैसे வெளிப்பாடு எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னு நீங்க எல்லாரும் கூட கேட்டீர்கள் ब्रह्मा இல்லையா? कुमारियों तक இவங்க पहुंचे, பிரம்மா குமாரிகள் लेकिन ब्रह्मा कुमारियों அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு போயிருக்கு. ஆனா सिखाने பிரம்மா वाला को குமாரிகளுக்கு யார் கற்பிப்பவர், அந்த விஷயம் ब्रह्मा இன்னும் அவங்களை कुमारियों சென்றடையவில்லை. பிரம்மா ब्रह्मा कुमारों का குமாரிகளுக்கு அருள்பவர் யார் அப்படிங்கிற அந்த விஷயம் आता இன்னும் को அவர்களை சென்று அடையவில்லை. சோ இப்பொழுது अपने நீங்கள் समय நேரத்தை को அருகில் समय கொண்டு வர வேண்டும். लाने का முழுமை அப்படிங்கிற समापति करनी है ना। அந்த நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். समापति को சமாப்தி समीप लाने वाली அந்த को நேரத்தை யார் அருகில் கொண்டு வர போகிறார்கள்? हर एक बच्चा समझते हैं ना कि मैं ही निमित्त हूँ। நான் கருவியாக இருக்கும் ஆத்மா. ये जिम्मेवारी अपने साथ बच्चों को दी। संशोष फादर தந்தை குழந்தையை காட்டுகின்றார். जब बाप को जानते तो देखो आप सबने बाप को जाना तो क्या किया? உங்கள சிலருக்கு தந்தையை தெரிந்த போது நீங்க என்ன செய்வீங்க? அரை இனம் கண்டு கொண்டீங்க இல்லையா? तो बच्चापन वर्षे के अधिकारी बन गए। अभी वर्षा लेने वाली இப்பொழுது आत्माओं की ஆஸ்தியை பெற வேண்டிய அந்த ஆத்மாக்களினுடைய வரிசை என்பது இருக்கட்டும். रुकी ஏன் हुई क्यों है? அந்த வரிசை இன்னும் क्योंकि இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, कोई कोई குழந்தைகளாகிய बच्चे நீங்களே வீணான எண்ணங்கள், ஏன், எதற்கு, எப்படி अभी என்ற வீணான எண்ணங்களில் அந்த வரிசையில குழந்தைகளாக நீங்கள் நிக்கிறீங்க. होगी நீங்க கியூல நிக்கிறதாலதான் क्यों உங்க में முன்னாடி लगे கியூ हुए இல்ல அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. क्यों क्या कैसे? अभी इस உங்களுடைய நேரத்தை நீங்கள் समापति में இந்த முழுமை समय அப்படிங்கிற அந்த देने காரியத்திற்காக நீங்கள் கொடுக்கும்போது लेकिन நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க இன்னும் व्यर्थ வீணானதை இன்னும் நீங்க முடிக்கல. समापत नहीं हुआ। व्यर्थ வீணான விஷயங்கள் தடைகளை உருவாக்குகின்றது. நீங்கள் சக்திசாலி ஆக வேண்டும். तो आज बाप दादा व्यर्थ இன்று பாப்தாதா संकल्प குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்கின்றார். समापति நீங்கள் வீணான அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று பாபா உங்களுக்கு सभी चारों அந்த ओर के தைரியத்தை बच्चों கொடுக்கின்றார். हिम्मत देने அனைத்து குழந்தைகளும் வீணான எண்ணங்களை முடித்துவிட வேண்டும். अभी से இதற்கான தைரியத்தை பாப்தாதா என்று அனைத்து व्यर्थ को குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். समाप्त कर सदा
அனைத்து வீணானவற்றையும் முடித்து समृद्ध बन விடுங்கள். தொடர்ந்தும் समृद्ध சக்திசாலியாக बनो இருங்கள். மற்றவர்களையும் सर्वस्व देश में சக்திசாலிகளாக்குங்கள். समृद्ध बनाओ समृद्ध बनाओ समृद्ध बनाओ व्यर्थ को समापत्ति दिवस बनाओ हो सकता है जो இது समझते சாத்தியமா? हैं வீணான எண்ணங்கள் உங்களுக்கு व्यर्थ ஒரு समझना இழப்பை கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நீங்க अपने को நம்புறீங்க भी இல்லையா? நீங்க அதை நம்புறீங்க नुकसान இல்லையா? पहुंचाती है समय बर्बाद करती है இது உங்களுடைய நேரத்தை விரயமாக்கி தொடர்ந்தும் நீங்கள் सदा खुश रहना சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் தொடர்ந்தும் அனுபவம் खुशकिस्मत செய்வதில் உங்களுக்கு குறைவை ஏற்படுத்துகிறது. अनुभव कम कराता है तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 4। सदा हर्षित இன்றைக்கு रहने நாள் की 4 அவ்யக்தி अपने பரிவாருக்கு உங்களை नेचर को வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 4 सहनशील बनो। आज का विषय है ज्ञान का सिमरन। சதா अव्यक्त शब्द முகமலர்ச்சியோடு இருப்பதற்கு இலகு சுபாவத்தை सदा கொண்டவராகவும் हर्षित சகித்துக் रहने का கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய मंत्र தலைப்பு ஞானத்தை विष्णु சிந்திப்பது. के रूप में दिखाया है। இன்றைய இஷாரா विष्णु எப்பொழுதும் शेर முகமலர்ச்சியோடு सामने இருப்பவர்களின் आराम से நினைவு लेटे சின்னமாக हुए விஷ்ணு ज्ञान का காட்டப்பட்டிருக்கின்றார். सिमरन कर हर्षित हो रहा है। விஷ்ணு பார்க்கடலில் दोहा நிம்மதியாக शब्द படுத்தபடி का ஞானத்தை संबंध சிந்தித்து है மகிழ்ச்சியில் ज्ञान का திளைக்கின்றார். सिमरन। எனவே முகமலர்ச்சியோடு जो இருப்பதற்கான जितना வழிமுறை ज्ञान का ஞானத்தை सिमरन சிந்திப்பதே करते ஆகும். हैं वह उतना யார் ही எவ்வளவு அதிகமாக ஞானத்தை हर्षित रहेंगे। சிந்திக்கின்றார்களோ அந்த அளவு அதிகமாக அவர்கள் कोई भी முகமலர்ச்சியோடு இருப்பார்கள். परिस्थिति எந்த ஒரு उनकी சூழ்நிலையும் हिम्मत, அவர்களின் தைரியத்தையும் उल्लास ஊக்கம் कम नहीं உற்சாகத்தையும் कर குறைக்க सकती। முடியாது. அவர்கள் वे சகிப்புத்தன்மை என்னும் सहनशीलता की சக்தியின் மூலம் शक्ति से ஒவ்வொரு हर சூழ்நிலையையும் परिस्थिति को சுலபமாக கடந்து सहज விடுகின்றார்கள். पार कर लेते हैं। जगदम्बा माँ की विशेषताएं। मम्मा को बाबा ने कहा तुम लक्ष्मी மம்மாவினுடைய हो। சிறப்புத்தன்மை. बस एक பாபா बारी कहने மம்மாவிடம் से கூறினார், मम्मा की நீங்கள் सूरत லக்ஷ்மியாக और போகின்றீர்கள். सीरत बदल गई। அவ்வளவுதான். ஒரு முறை மட்டுமே गुणवान बना பாபா है, கூறினார். गुण மம்மாவினுடைய तेज बना முகம் है। உடனடியாக மாறிவிட்டது. गुणगान करना நான் है, வெற்றியுடையவராக ऊंची வேண்டும். बातों में நான் मग्न அனைவரிடமும் रहते थे। ரத்தினங்களை குணங்களை பார்க்க इसलिए வேண்டும். उनकी குணங்களை उम्मीद தானம் செய்ய कम வேண்டும், थी, பகிர்ந்து கொள்ள வேண்டும். மம்மா लेकिन இந்த धारणा இந்த में 3 बड़ी होने விஷயங்களிலும் का மிக மிக ஸ்திரமாக இருந்தார். उनको सब बड़े அதனால் छोटे दिल से அவர்கள் வயதில் मम्मा कहते இளையவராக थे। இருந்தாலும் கூட இந்த वो மேன்மையான मुड़कर தாரணையின் मम्मा மூலம் सबसे ஆன்மீக नंबर 1 முதிர்ச்சித்தன்மை चाहती இருந்ததால் थी। அனைவரும், இளையவர்கள் முதியவர்கள் அனைவருமே மம்மா என்ற அன்போடு அவரை जिससे அழைக்க ஆரம்பித்தார்கள். வெற்றியுடைய மம்மா குணங்களினுடைய சுரூபமாக இருக்கின்றார். அனைவரையும் காட்டிலும் முதல் இலக்கத்தில் சென்றார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी मौज में हर्षित मुख हैं, दिख रहा है सभी हर्षित मुख हैं। எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? मन எல்லாரும் में चलता மகிழ்ச்சியா ही है, இருக்கிறீங்களா? पर முகமலர்ச்சியோட मन में இருக்கிறீங்களா? क्या चलता என்னால है? பார்க்க முடியுது.
बस सिर्फ उस पर अटेंशन है। ஆனால் எந்த விதமான बाबा எண்ணங்கள் कितनी बार हम बच्चों को कह रहे हैं बच्चे व्यर्थ नहीं, விஷயங்களையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு संकल्प பாபா भी व्यर्थ சொல்லியிருக்கிறார். नहीं है நிகழ்கால और समर्थ நேரத்தின்படி संकल्प होगा। நாம் நம்முடைய எண்ணங்களை கூட நாம यदि வீணாக்க सोचना கூடாது. அது कि மட்டுமல்ல, साइकिल நாம் सीख रहा हूँ, சக்திசாலியான क्या எண்ணங்களை सोचना है? உருவாக்க வேண்டும். நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் तो அப்படின்னு जब கூட ज्ञान நாம का சிந்திக்க मनन கூடாது. करने वाला ஏன் நம்ம அந்த होता है उसके விஷயத்தை पास சிந்திக்கணும்? समर्थ संकल्प होते हैं। யார் ஒருவர் ஞான சிந்தனை न பண்றாங்களோ केवल अपनी धारणा அவங்களுக்கு के लिए சக்தி வாய்ந்த எண்ணங்களை समय வச்சிருப்பாங்க. पर सफल அவங்களுடைய पद के சொந்த लिए, தாரணைக்காக न மட்டும் कि இல்லை. ஆனா जैसे இப்போ उनके जो நேரத்தின் विचार चलेंगे, நேரத்தின் उनके जो அனுசாரத்தின்படி संकल्प होंगे, நான் எப்படிப்பட்ட समर्थ का எண்ணங்களை मतलब வச்சிருந்தா दूसरे को நான் ऐसे வந்து भी होगी, वो சக்திசாலியாக ஆக पावरफुल முடியும். संकल्प होंगे। அப்போ அந்த व्यर्थ எண்ணத்தில் सब ஒரு समर्थ नहीं சக்தி करेंगे, என்பது இருக்கும். पर एक एक व्यर्थ संकल्प को समर्थ बनाएंगे நீங்க வீணானதை முடிக்கிறது तो आप மட்டும் देखिए இல்லை, कितनी ஆனால் आपकी न ஒவ்வொரு केवल வீணான எண்ணத்தையும் நீங்கள் एक रस स्थिति होगी, சக்திசாலியான महसूस எண்ணங்களாக होगा மாற்றிவிட आपके पास வேண்டும். खाता அப்போ जमा உங்களால होगा। ஒரு आज मेरा அழகான संकल्प அனுபவத்தையும் चल रहा था கொண்டிருக்க कि முடியும். योगी இப்போ உங்களுக்கு जीवन சேமிப்பு में என்பதும் आहार और ஏற்படும். व्यवहार, हमारा आहार और व्यवहार कैसा हो। तो देखो अगर हम என்ன மாதிரியான ஒரு संकल्प தொடர்புலைய मन का வரணும்? आहार நாம है, எப்படிப்பட்ட உணவை நாம் உண்ண வேண்டும்? संकल्प मन का आहार है, तो जैसे हम எண்ணங்கள் தான் आहार அதற்கான को ध्यान देते உணவு. हैं, वैसे संकल्पों में ये भोजन को நம்மளுடைய உணவுக்கு நாம எப்படி வந்து ये முக்கியத்துவம் संकल्प है கொடுக்கின்றோமோ क्यों मन का, அது போல उसी के बारे எப்படி में இந்த सोच रहे எண்ணங்களை, हैं வீணான எண்ணங்களை क्या என்னுடைய कितना மனதுக்கு நான் ही கொடுக்க सोचूं, முடியும்? इतना ही मन की யாரையாச்சும் बातों பத்தி याद நான் करूं, சிந்திக்கிறேன் मनन அப்படின்னா करूं, நான் ஏன் चिंतन அப்படி करूं, சிந்திக்கணும்? நான் पर பாபாவை आहार பத்தி में भी சிந்திக்கலாம். जैसे कि कहते हैं ना அதே போல जैसा अन्न உணவுலையும் वैसा கூட मन, बाबा के घर में खाते हैं, बाबा உணவு के घर எவ்வாறோ में भोजन அப்படிதான் करते மனமும் हैं, அப்படின்னு சொல்லப்படுது. परंतु நாம் उसमें பாபாவுடைய भी வீட்டுல अगर हम சாப்பிடுறோம். अपनी எல்லாமே हर பாபாவுடைய வீட்டுல तरीके எப்படி से இருக்கு? அதுல கூட भोजन देख के भूख लगती है या भूख होते हैं तो भोजन खाते हैं, नहीं ऐसे உணவை बहुत अच्छा பார்த்தோன்னே भोजन உங்களுக்கு देखा பசிக்குதா இல்ல तो பசிச்சதும் நீங்க थोड़ा ज़्यादा சாப்பிடுறீங்களா? खा लिया क्योंकि சிலப்ப ज़्यादा நல்ல अच्छा சாப்பாடை लग रहा வந்து है। பார்க்கும்போது நீங்க तो கொஞ்சம் ये கூட जो आहार का சாப்பிடலாம். भी जो संयम है அப்போ ना, வந்து நீங்க என்ன அது बहुत உங்களுக்கு जरूरी है। பிடிச்சிருந்தது? चाहे बनाने वाले, चाहे खिलाने वाले, चाहे खाने वाले, तीनों को ध्यान रखना पड़ता யாரு है। சமைச்சாலும் சரி, उसके சாப்பிடுறவங்க देखो யாரா आजकल இருந்தாலும் तो சரி, பரிமாறுபவர் யாராக स्वास्थ्य के இருந்தாலும் हिसाब से எல்லாருமே அதுல கவனத்தை கொடுக்கணும். दादी हमारी जानकी का एक फॉर्मूला था, कुछ भी छोड़ो नहीं पर थोड़ा खाओ। कई हम कहते हैं हम ये नमक बिल्कुल नहीं எதையும் खाते, கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து कहती मैं सब खाती हूँ पर சில थोड़ा। பேர் வந்து சுத்தமா உப்பு वैसे போட்டுக்க देखो மாட்டாங்க. आजकल அப்போ தேதி स्वास्थ्य में சொல்லுவாங்க, भी தாதி बहुत तरह சொல்லுவாங்க, की நான் எல்லாமே சாப்பிடுவேன், ஆனா चैलेंजेस आती கொஞ்சமா हैं। சாப்பிடுவேன். நிறைய मीठा வந்து खाते हैं, ஆரோக்கியம் आजकल तो சம்பந்தப்பட்ட सबसे விஷயங்கள் मुश्किल இருந்தாலும், आपको शुगर அதாவது है या ஸ்வீட் बॉर्डर लाइन है, சாப்பிட்டாலும் सबके ஒத்துக்காதுன்னு में சொல்றாங்க. बॉर्डर लाइन है। तो बॉर्डर लाइन का मतलब क्या, உங்கள்கிட்ட சுகர் स्वीट இருந்தாலும் कम करो, பார்டர் जब லைன்னா वैसे என்ன है அர்த்தம் அப்படின்னா, நீங்க बॉर्डर लाइन पर சுகரை வந்து நீங்க குறைக்கணும். तो भी नमक அது कम மாதிரி करो, உங்களுக்கு शुगर பிபி अच्छी இருக்கு एडजस्ट करो, அப்படின்னா அப்போ நீங்க உப்பை अपने குறைச்சுக்கணும், पर சர்க்கரை अटेंशन குறைச்சு दो। சாப்பிடணும். जितना जरूरी है शरीर के लिए तेल भी, तो ஸோ எந்த जैसे कि அளவிற்கு நீங்க கவனத்தை सबके पास ये ज्ञान होना கொடுக்கின்றீர்களோ அந்த चाहिए, அளவிற்கு समझ வந்து எவ்வளவு உடம்புக்கு தேவையோ ये அவ்வளைய नाश மட்டும் நீங்க वालों को எடுத்துக்க भी முடியும். चाहिए, खाने वालों को எல்லார்கிட்டயும் இந்த भी चाहिए, हर எல்லாருக்கும் प्रकार से ஞானம் अपने இருக்கணும். पर உண்பவர்களுக்கும் இந்த कंट्रोल रखनी விஷயம் चाहिए। வேண்டும், तो ये सब சமைப்பவர்களுக்கும் चलता வேணும், है, பரிமாறுபவர்களுக்கும் इसलिए வேண்டும். आहार நமக்கு அந்த கண்ட்ரோல் வேணும், सब கட்டுப்பாடு இருந்ததுன்னா नहीं நம்ம है, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். परंतु नियम இது अनुसार। வெறுமன சத்தோகுணியாக இருப்பது तो उससे மட்டுமில்ல, क्या हो जाता ஆனால் है कि நம்முடைய बड़े ஒழுக்க आयु में முறைகளுக்கு हुए भी ஏற்பவும் இருக்க வேண்டும். बच्चे அதனால ठीक என்ன हो जाते ஆகும்? हैं। हमारे पास நீங்களும் उदाहरण है, கூட எந்த வயசானாலும் உங்களுக்கு हमारे பிரச்சனை पास இருக்காது. माता யஜ்யத்துல जी நமக்கு அந்த रहती हैं, மாதிரி நமக்கு 86 உதாரணங்கள் 87 இருக்காங்க இல்லையா? साल நம்ம की, கூட ஒரு மாதாஜி இருக்காங்க, அவங்களுக்கு बहुत संयम है 87 उनका, வயதாகுது. बहुत संयम है, इस அவங்க कारण उनको कोई भी அவங்க तकलीफ எப்படி होती नहीं है। சாப்பிடுவாங்கிறதுல நிறைய इसलिए मैं கட்டுப்பாடோட सबको இருக்காங்க. कहती அதனால हूँ அவங்களுக்கு எந்த कि விதமான बनाने वालों की भी உடம்பு சரியில்லாத விஷயமும் இல்லை. राइट, और हर ஸோ प्रकार से யாரு आपको சமைக்கிறாங்களோ अपने அவங்களுடைய मन பொறுப்பும் का இருக்கு, और யாரு अपने तन சாப்பிடுறாங்க का அவங்களுடைய आहार, பொறுப்பும் चित्त இருக்கு. आहार है संकल्प और तन का आहार है भोजन।
तन और मन का फिर हमारे आहार का अफेक्ट है व्यवहार पर। तो व्यवहार में भी जो एनर्जी बनती है நம்மளுடைய உணவு அப்படிங்கிறதும் நம்மளுடைய தொடர்புகள்ல வரதையும் வந்து பாதிக்குது. உணவின் மூலம் ஒரு சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. நாம இப்ப எதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மண்டே வந்து என்ன எல்லாருக்கும் வந்திருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து திங்கட்கிழமைல நீங்க வந்து மௌனத்தை கடைபிடிக்கிறீங்க. பேசணும் எங்க அவசியமா இருக்கோ அந்த இடத்துல பேசுங்க. எந்த அளவு குறைவாக பேச முடியுமோ அந்த அளவு. திங்கட்கிழமையில நாம வந்து மௌனத்தை கடைபிடிக்கணும். சண்டேல நாம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். சாயங்காலத்துல நாம எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணணும். எங்கேயோ விண்டோல நல்லா இருக்கு ஜன்னல் பக்கமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து கவனக்குறைவு இல்லைன்னா சோம்பேறித்தனம். நாம் ஒன்றாக சேர்ந்து தியானம் பண்ணணும். எந்த நேரமாக இருந்தாலும் சரி நாம சேர்ந்து தியானம் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த 7 மணி தியானத்துக்கு நாம கவனத்தை கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் நல்ல அனுபவம் இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு இல்லையா? யாருக்கு நல்ல அனுபவம் இருக்கு கை உயர்த்துங்க. 7 மணி தியானத்துல நீங்க வெறுமனே ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கறது முடியாது. ஆனா நீங்க வரும்போது மற்றவர்கள் வருவாங்க. எப்படி ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒன்று கூடல் சேர்ந்துடும். அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்றது மிக மிக அவசியம். நீங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாபா கூட உட்காருங்க. அதுக்கப்புறம் படுக்க போங்க. அப்போ உங்களுடைய கனவுகள் உங்களுடைய மனதினுடைய ஸ்திதி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாபாவோட நினைவுல நீங்க அப்படியே தூங்கும் போது ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு மாற்றம் அப்படிங்கறது உங்களுக்கு அனுபவமாகும். ஏன்னா ஒரு வீடு நம்மளோட குடும்பம்னா அது எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா இங்க பாருங்க பீஸ் வில்லேஜ்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு குடும்பம் இல்லையா? ஒரு குடும்பத்துல நாம இருக்கிற போதும் நாம என்ன பண்றோம்? எதனாலையும் தொடப்படாமல் இருக்கணும். அதற்கு நாம கவனத்தை கொடுக்கணும். என்னுடைய ஒவ்வொரு அம்சத்திற்கும் நான் வந்து அந்த கவனத்தை கொடுக்கணும். அந்த அளவிற்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் கூட அவங்களுடைய தாரணையும் கூட ஈஸி ஆயிடும். அப்போ ஒன்று கூடி நாம தியானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஆனாலும் நீங்க வந்து 1 மணி நேரம் பண்ண முடியலையா பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்துக்கான நீங்க பண்ணுங்க. அவ்யக்தி பரிவார்ல வாங்க. சோ அதுவும் ஒரு ஞானம் இல்லையா? சோ அதுவும் கூட நமக்கு முக்கியமாக இருக்கு. ஏன்னா நாம வந்து யோகிகளா இருக்கிறோம். அவமரியாதை இருக்கட்டும் அல்லது புகழாகட்டும், எதுவாக இருந்தாலும் நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு சிட் பண்றோம். மாதத்திற்கு ஒரு முறை இந்தியால இருக்கிறவங்க கிட்ட நாம வந்து ஒரு சிட் பண்றோம். நிகழ்காலத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நாம நம்ம கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். और एक बात का तो हमें ध्यान अब रखना ही चाहिए कि जितनी मन के संकल्प நிச்சயமாக நாம எதற்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த அளவிற்கு மனிதனுடைய எண்ணங்களை வந்து நீங்க சிக்கனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் போகும். நியூயார்க்ல வந்து பிரதர் வந்து நம்முடைய அட்டென்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு. நாம அப்ப கவனம் கொடுக்கணும். ஓ இது வேண்டாமா, நாம் அதை நிறுத்திடணும். இது வேண்டாமா, கொஞ்சம் கொஞ்சமாக நாம என்ன பண்ணணும்? அந்த சிக்கனமாக இருக்கிற அந்த ஒரு நமஸ்காரத்தை உருவாக்க வேண்டும். ஒருவருடைய நினைவுல இருக்கணும், அதே நேரத்துல நம்ம சிக்கனமாகவும் இருக்கணும். எக்கானமி ஏக்னாமி.
जिन्होंने बाबा की भंडारी में அப்போ डाला யஜ்யத்துல सफल கூட हुआ, நிறைய இருக்கும். उनकी दुआएं मिलेंगी हम सबको। क्योंकि अगर हम कुछ भी व्यर्थ करते हैं बाबा की भंडारी से, उसका நாம भी तो हिसाब ஏதாவது किताब बनता है। வீணானது செய்றோம் मुझे तो அப்படின்னா हमेशा ध्यान आता है அது கூட ஒரு कि कैसे கணக்காகிவிடும். हमारी माताएं बहनें, एक बहन है எப்படி उसका நம்முடைய தாய்மார்கள், அப்புறம் बहुत ஒரு ही சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் एक எனக்கு. डॉलर इधर से उधर से बाबा के यज्ञ में मुझे डालना है। फिर जब वो இங்க लेकर के இருந்து आते அங்க हैं இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, जो इकट्ठा किया சேமிப்பு तो செய்துகிட்டே मेरे இருப்பாங்க. हाथों என்ன हाथ பாபா चढ़ जाते हैं। मैंने कहा உண்டியல்ல அவங்க देखो போடணும் कैसे அப்படின்னு. भंडारी में அப்போ डालते हैं, ஒவ்வொரு டாலராக तो அவங்க मुझे எடுத்துட்டு कैसे வருவாங்க भंडारी से பாபா வீட்டுக்கு. उस அதை धन का பார்க்கும்போது प्रयोग எனக்கு करना है, கண்கள்ல उनका தண்ணீர் उपयोग வந்துரும். करना எப்படி है। வந்து அவங்க பாபாவுடைய तो इसलिए बहुत ज्यादा इन बातों இதுல का வந்து அவங்க इस போடுறாங்க वर्तमान அப்படின்னு. समय இதையெல்லாம் வந்து நாம எவ்வளவு आज के கவனம் समय கொடுத்து யூஸ் हिसाब பண்ணணும். किताब बहुत ஏன்னா இந்த आगे है। நேரத்துல நாம இதுக்கெல்லாம் इसलिए கவனம் जरूरत नहीं கொடுக்கும். இது வந்து संगठन கடைசி पर भी நேரம், परीक्षा நிறைய होता है கணக்குகள் इन बातों வரும். और उसमें கடைசி परीक्षा व्यर्थ। பிறவியில். ஆனா இந்த கடைசி हम लोग கடைசி तो बचपन से சங்கமயுகத்தினுடைய बाबा की கணக்கு गोद में வந்து आए, இருக்கும். तो இன்னொரு हमेशा கணக்கு ये வந்து ध्यान रहता है कि வீணானவற்றினுடைய கணக்கு. यज्ञ பாபா में கிட்ட यज्ञ நம்ம சின்ன सेवा में குழந்தைகளா करते வந்துட்டோம். हैं। அதுல இருந்து அப்பையிலேருந்து चाहे நாம் அந்த सब கவனத்தை अपने से, கொடுக்கிறோம். पर मुझे बहुत ध्यान रहता है कि मैं कैसे यज्ञ में जो कुछ बाबा के पास है जहाँ तक जरूरी है यूज பாபா करता யஜ்யத்துல हूँ। என்ன नहीं வைத்திருந்தாலும் करते எந்த அளவிற்கு व्यर्थ தேவையோ नहीं। அதை நாம் बस एक பயன்படுத்துகின்றோம். स्लोगन हमको வேண்டாமா रखना அதை है, வந்து நாம் कुछ भी, வீணாக்குவதில்லை. पानी है, बिजली है, भोजन है, कोई भी चीज व्यर्थ नहीं करनी है। एक अपना ये स्लोगन रखने से நாம बहुत எதையுமே வீணாக்க समर्थ வேண்டும், रहेंगे, வீணாக்க கூடாது. सेफ रहेंगे। மனதை और சக்திசாலியாக सबसे बड़ी வைத்திருக்கணும். बात, आपका प्रभाव संगठन पर पड़ेगा, आपका प्रभाव आने वालों पर पड़ेगा। அப்போ हम நம்முடைய हर बात में தாக்கம் அந்த परिवर्तन ஒன்று देख கூடல்ல सकते हैं। இருக்கும். अगर अपने में परिवर्तन है तो हम करेंगे, அப்போ நீங்க வந்து मैं करूंगी, மாற்றத்தை வந்து तो उस உங்களால प्रकार பார்க்க उनका முடியும். प्रभाव दूसरों पर भी होता है। आज बाबा कह நான் रहे ஒன்றை हैं செய்யும் பொழுது அதனுடைய कर्म தாக்கம் मन पे चलता மற்றவர்களிலும் है, ஏற்படும். பாபா क्या मन சொல்றார், में चलता है। और अगर समय पर राइट ज्ञान की पॉइंट आ जाती है, நேரத்தின் तो वो शुरू हो அனுசாரத்திற்கு जाती है। ஏற்ப சரியான हम बाबा நேரம் को वर दे வெளிப்படும் रहे हैं பொழுது कि அங்க ज्ञान வந்து का நமக்கு நல்ல संगम। ஒரு முகமலர்ச்சி இருக்கும். பாபா இன்றைக்கு நமக்கு जब हम ஹோம்வொர்க் बाबा के கொடுக்கறாங்க. पास ஞான आते हैं சிந்தனை வந்து நாம तो பண்ணணும். जीवन का लक्ष्य பாபா मिलता கிட்ட है, நாம் வரும்போது और उस लक्ष्य में विष्णु का நம்ம चित्रण வாழ்க்கைக்கு भी ஒரு है குறிக்கோள் நமக்கு கிடைக்குது. कि हमारा एम அந்த एंड ऑब्जेक्ट क्या है। குறிக்கோளில் எப்பொழுதும் एम का விஷ்ணுவே मतलब நமக்கு लक्ष्य, காட்டப்படுகிறது. ऑब्जेक्ट मतलब उससे प्राप्ति क्या होगी, तो विष्णु को दिखाते हैं। நம்முடைய उसमें लिखा பெரு हुआ है பேரு என்ன? विष्णु விஷ்ணு की இருக்கு. 4 भुजाएं விஷ்ணுவினால हैं, நமக்கு என்ன பெரு பேரு? उस नर और नारी की। விஷ்ணு கிட்ட ऐसे तो 4 वो கரங்கள் नर இருக்கு. नारी दो अलग அப்போ भी होते हैं, ஒரு पर हम हर एक के ஆண் शरीर மற்றும் में பெண் அந்த कुछ स्वभाव में, कुछ संस्कारों में, क्योंकि कोई जन्म हम नर होते हैं, ஆண்கள் कोई जन्म नारी बनते பெண்களுக்குரிய हैं, तो 2 हम அம்சமும் उनको இருக்கு. कोई ஏன்னா है சில பிறவிகள் और நாம जैसे பெண்களாக பிறக்கிறோம், फिट சில रहना है, பிறவியில நாம ஆணாக इस तरह से பிறக்கின்றோம். हम அப்போ இந்த 2 मनन को விஷயங்களுமே ज्ञान के நமக்குள்ள माध्यम से, அடிப்படையாக இருக்கு तो ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். विष्णु के हाथ அதனால में ஞான சிந்தனை समय நாம अपना பண்ணணும். हिंदुस्तान में बताया था விஷ்ணுவினுடைய கையில என்ன कि காட்டப்பட்டிருக்கு? दर्शन ஏன்னா चक्र அந்த है, டீட்டெயில்ல போறதுக்கு நமக்கு समय அவ்வளவு की நேரம் आवश्यकता இருக்குல்ல. है, ஆனாலும் और வந்து 2 ஒரு काम சங்கு இருக்கு, होने ஒரு निष्फल नहीं தாமரை है। இருக்கு, ஒரு கதாயுதம் जितना ही இருக்கு, होली है उतना ही ऊंच रहे। அப்புறம் சுயதர்ஷன और जितने சக்கரம் ऊंचे இருக்கு. ऊंचे எந்த होते அளவிற்கு हैं, தூய்மையாக हमारी இருக்கிறாங்களோ அந்த दृष्टि, அளவிற்கு हमारा அவங்க श्रवण, தூய்மையா विचार இருக்கிறாங்க, और इस மேன்மையாக प्रकार का இருக்கிறாங்க. सब நம்முடைய होता है, திருஷ்டி, நம்முடைய उनके व्यवहार में फर्क பேசும் नहीं है। தன்மை, மற்றவர்களோடு शुद्धता தொடர்புல है, வர்றது, எல்லாத்துலயுமே तो தூய்மை இருக்கு. पवित्रता तो தூய்மை नहीं है। மட்டுமே இருக்கு. बाबा நம்மளுடைய இயல்புல इसलिए எந்த विष्णु का மாற்றமும் வந்து இல்லை दर्शन அப்படின்னா करते அந்த हैं। அங்க फिर தூய்மை एक வந்து चित्र நமக்கு विष्णु இன்னும் का பெரிய அளவுல वो இல்லை. बहुत ही அப்ப நமக்கு விஷ்ணுவினுடைய ஒரு उसका एक बहुत बड़ा जानकारी அம்சம் வந்து वो கொடுக்கப்படுது. है। तो ஸோ समुद्र நேபாள்ல में கூட ஒரு பெரிய विष्णु का शेषनाग की நினைவாம்சம் வந்து காட்டப்படுகிறது. मतलब सभी विकार அப்போ कंट्रोल में है, பார்க்கடல்ல और பாம்பு विष्णु படுக்கையில का படுத்திருக்கிறார். है அப்படின்னா कि என்ன அர்த்தம்? எல்லா संसार விகார को देखते குணங்களும் हुए கட்டுப்பாட்டுல இருக்கு. अपनी அப்ப ऐसी நீங்க स्थिति है விஷ்ணுவா जो இருக்கிறீங்க. सदा அப்போ हर्षित है। உலகத்தை விஷ்ணு பார்க்கிறார். और दूसरा दिखा है कि दूध के तालाब அவர் எப்போதும் வந்து ஒரு बहुत बड़ा तालाब है, अभी भी है नेपाल में।
ஒரு विष्णु का बहुत बड़ा பார்க்கடல்ல இருக்கிறார். स्टैचू बनाया। நேபாள்ல வந்து இன்னும் கூட तो அந்த साईं மாதிரி बाबा ஒரு ने விஷயம் இருக்கு. ஒரு பெரிய लक्ष्य சிலை दिया था विष्णु உருவாக்கப்பட்டிருக்கு, सभा, விஷ்ணுவினுடைய சிலை. சோ பாபா चारों நமக்கு அந்த मनसा குறிக்கோளை वाचा வந்து कर्म, கொடுத்திருக்கிறார். விஷ்ணுவை போல நாம் मनसा இருக்கணும் मनसा அப்படிங்கிறது. शंख वाणी और कमल कर्म, उन सब पर जीत पाने वाला शक्तिशाली எல்லா 4 गदा டெக்கரேஷன் हुई है। அலங்காரமும் நமக்கு तो श्री கொடுக்கப்பட்டிருக்கு. बाबा யார் कहते இந்த हैं सदा 4 அலங்காரத்தையும் हर्षित रहने वालों கொண்டிருக்கிறார்களோ, का, அப்போ பாபா வந்து சொல்றாங்க, सदा இதனுடைய हर्षित रहने वालों का நினைவாம்சம் என்ன? विष्णु का யார் ஒருத்தர் தொடர்ந்தும் ஒரு முகமலர்ச்சியோடு இருக்கிறாங்களோ அவர்களுடைய நினைவு சின்னமாகத்தான் விஷ்ணு காட்டப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு நீங்க 3 நிமிடங்களுக்கு உட்காரும்போது உங்களுடைய விஷ்ணு ரூபத்தை நீங்கள் ஆவாகனம் செய்யுங்க. விஷ்ணு எப்படி வந்து எவ்வளவு நிம்மதியாக வந்து சௌகரியமா பார்க்கடல்ல படுத்திருக்கிறார் பாம்பு படுக்கையில, அப்படி படுத்தபடி விஷ்ணு என்ன செய்யறார்? ஞான சிந்தனையில முக மலர்ச்சியோடு இருக்கிறார். அவர் சும்மா வந்து படுத்துக்கிட்டு இல்ல பார்க்கடல்ல, ஆனா ஞான சிந்தனை பண்ணிட்டு படுத்திருக்கிறார். அப்போ அவரு ரொம்பவும் முக மலர்ச்சியோடு காட்டப்படுகின்றார். सिमरन चले तो बाबा உம் कहते हैं हर्षित रहने का साधन है। அதனால் முக மலர்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறை ஞான சிந்தனை செய்வதாகும். एक वर्ड जो आता है ना, वो एक डायरी में लिखना चाहिए पूरे महीने का। रोज So, அப்ப बाबा வந்து सब நீங்க रोज பார்க்கணும், कहते ஒரு हैं ஒரு வார்த்தை டைரியில நீங்க எழுதணும். आज பாபா बाबा என்ன कहेंगे சொல்றார்? ஒரு शब्द பற்றற்ற में பார்வையாளராக 20 இருங்க आपको அப்படின்னு சொல்றார். शब्द मिलेंगे, இன்றைக்கு बहुत ஞான अच्छा சிந்தனை लगेगा। பண்ணுங்க அப்படின்னு बाबा சொல்ற. कहते அப்போ हैं क्या करना கடைசி है, என்ன ஆகும்? உங்களுக்கு மாச मैं கடைசியில कैसे எத்தனை வார்த்தை கிடைக்கும்? जितना ज्ञान என்ன का பண்ணணும்? सिमरन, நாம எந்த ज्ञान அளவிற்கு का ஒருத்தர் सिमरन ஞான करते சிந்தனை हैं பண்றாரோ அந்த उतना ही அளவிற்கு அவர் हर्षित முக होते हैं। மலர்ச்சியோடு कोई இருப்பார். भी परिस्थिति हो पर है हमारे அந்த कंट्रोल அளவிற்கு में, அவர்களுக்கு कोई भी परिस्थिति है எந்த किसी भी விதமான பிரச்சனை परिस्थिति में வந்தாலும் தைரியத்தோடு बाबा कहते ஊக்கம் हैं कि உற்சாகத்தோடு अपनी இருப்பார்கள். हिम्मत क्या होगा कैसे होगा नहीं, हिम्मत उमंग उत्साह को कम नहीं होने दो। कोई भी परिस्थिति आए எந்த अपनी ஒரு வீணான हिम्मत விஷயமும் उमंग उत्साह को அவரை வந்து कर नहीं, हिम्मत मतलब अगर शक्ति है तो कर नहीं। பாதிக்க முடியாது. तो बाबा कहते हैं कि सब சகித்து கொள்ளும் சக்தியின் மூலம் அவரால் ये जो बाबा शब्द यूज कर रहे हैं ना आजकल, सहनशील, வீணான எல்லா सहन करना மோசமான சூழ்நிலைகளையும் இவ்வாறு सहनशील ஞான भाव, சிந்தனை செய்வதன் सरल மூலம் स्वभाव वाला। வெளியில் सब வருகிறார். लोगों को बहुत ज्यादा जो होता है ना अपमान महसूस होता है, ये नहीं हुआ मुझे प्यार, वो नहीं होगा, सहनशील है वो। So, उसको एक नेचुरल நீங்க ஒரு है, उसको பக்கம் सहन करना அவமதிக்கப்பட்ட पड़ता है, ஒரு உணர்வே வந்து ஏற்பட उसका முடியாது. भारीपन नहीं रहता है। நீங்கள் वह எதையும் बाबा சகித்து कहते हैं கொள்ளணும் அப்படிங்கிற सहनशील அந்த ஒரு விஷயமே शक्ति இருக்காது, சகித்து கொள்ள வேண்டி उससे இருக்காது. அப்போ हर இந்த சகித்து கொள்ளும் परिस्थिति को சக்தி இருக்கும்போது सहज எந்த पार कर விதமான सकते हैं। மோசமான பாதகமான சூழ்நிலையையும் வெற்றி ये கொள்ள முடியும். सहनशील शब्द भी काफी मनन चिंतन का शब्द है, बहुत अच्छा है कि सरल जो होगा वो அதனால் இந்த सहनशील भी செகண்ட் ஷீல் அப்படின்னா யாருக்கு வந்து அந்த अपने குளிர்ந்த தன்மை कुछ இருக்குமோ मिनटों के அவர்களால் लिए இயல்பான முறையிலேயே சகித்து கொள்ள முடியும். अपनी இப்பொழுது சில நொடிகளுக்கு நாம் विष्णु स्वरूप को அமர்ந்திருப்போம் மௌனமாக. दोनों तरह से, चाहे वो खड़ा हुआ விஷ்ணு विष्णु है உங்களுடைய விஷ்ணு ரூபத்தை வந்து चाहे நீங்க लेटा हुआ கொண்டு विष्णु, வாங்க. நீங்க நின்று இருக்கலாம், இல்லை हर्षित मुख, படுத்திருக்கிற எந்த ஒரு ரூபத்தை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். நல்ல ஒரு முகமலர்ச்சியோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியான முகத்தை நீங்க உங்க முன்னால கொண்டு வாங்க. உங்களுடைய விஷ்ணு ரூபத்தை கொண்டு வந்து 3 நிமிடங்களுக்கு அதை அனுபவம் செய்வோம்.
ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। முரளி ஒரிஜினல் தேதி ஜூன் 28, 1977. तारीख है 28 जून 1977। எதையும் வீணாக்க वेस्ट வேண்டாம், मत करो और वेट कम करो। எடையை குறைத்து जिस விடுங்கள். वाणी द्वारा நீங்கள் आत्मा நம்பர் से வாராக बाप கருவி से ஆகின்றீர்கள். संबंध எதில் जुटाने அப்படின்னா के ஆத்மாக்களை नंबर 1 தந்தையோடு ஒரு உறவை निमित्त बनते हो। ஏற்படுத்துவதற்கு இதே वैसे முறையில் நீங்க अपनी சூட்சுமமான सूक्ष्म ஸ்திதியின் மூலம் உங்களுடைய மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற ஸ்திதியின் மூலம் ஞான சூரியன் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற ஸ்திதியின் மூலம் நீங்கள் ஆத்மாக்களை அவர்களுடைய சொந்த ஸ்திதியையும் தந்தையோடு ஒரு உறவு முறையையும் அனுபவம் செய்ய வைக்கின்றீர்களா? पावरफुल वातावरण நீங்கள் वाइब्रेशन இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு சூழலின் மூலமும் அதிர்வலைகளின் மூலமும் உங்களுடைய சக்தி ரூபத்தின் மூலம் அந்த தொடர்பையும் ஏற்படுத்துகின்றீர்களா? நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. மறைமுகமான முறையில் பாண்டவ சேனையினுடைய ஒரு தாக்கம் என்பது வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது, பரவ ஆரம்பிக்கின்றது. அப்போ சேவையினுடைய ரூபம் நேரத்திற்கு ஏற்ப நிச்சயமாக மாற்றமடையும். அதன் கூடவே சேவைக்கு ஏற்ப மாறும். இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக செய்வதை காட்டிலும் தரமானதை செய்வதற்கு கவனம் கொடுக்கிறார்கள். எதையுமே அவர்கள் ரொம்பவும் நுட்பமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சில விஷயங்கள் ஸ்தூலத்துல ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா கூட அதனுடைய சக்தி ரொம்ப ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து சக்திசாலியாக இருக்கு. பார்க்க சின்னதா இருந்தாலும் விஷயம் சக்திசாலியாக இருக்கு. முரடினாலே மீண்டும் தொடரும். सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। मीठी प्यारी मम्मा ममतामयी जगदम्बा। लियो तो कोई ऐसी तो नहीं ना बनी बनाई चीज ऐसे ही அம்மாவினுடைய முரளி वो फिर हमारे कर्म से ஏதோ ரெடிமேடா हमसे ही இருக்கு, बनवाते நம்ம கிட்ட அவர் तो फिर கொடுத்துடலாம் हम அப்படின்னு अपने இல்லை. कर्मों का நம்மை और अपने அவ்வாறு पुरुषार्थ का ஆகுவதற்கு அவர் बड़ा अपेक्षित தூண்டுகின்றார். होना நாம் நம்முடைய चाहिए। तब तो முயற்சிக்கும் हम நம்முடைய पाप செயல்களுக்கும் अपना நம்ம जन्म கவனத்தை सिद्ध अधिकार கொடுக்கணும். पूरा அப்பொழுது पा மட்டுமே நம்மளால் उसको தந்தையிடமிருந்து पूरा ஆஸ்தியை अटेंशन। பெற முடியும். ये पढ़ाई இ- मानव सभी இந்த पढ़ाइयों का படிப்பு அப்படிங்கிறது எல்லா सार है படிப்பினுடைய और उसी சாரமாக पढ़ाई से இருக்கின்றது. पढ़ाई से ही நமக்கு हम எல்லா मानव படிப்புல सभी இருந்தும் पढ़ाइयों का பலம் கிடைக்கிறது. बल இந்த ले ஒரு लेके படிப்பு படிக்கிறதன் सबके साथ மூலம் जाते हैं। நமக்கு जब ऐसी அனைத்து चीज मिले படிப்பினுடைய ना அந்த उसके वर्षों भी பலம் அப்படிங்கிறது अभी கிடைக்கும். नहीं कुछ உங்களுடைய छोड़ना வியாபாரத்தை पड़ता நீங்க है। விட்டுணும் அப்படின்னு இல்லை. कोई நீங்க ऐसी भी எதையும் नहीं है செய்த कि பொழுதும் काम இந்த धंधे का படிப்பையும் நீங்க टाइम படிங்க. निकालना पड़ता है, नहीं वो तो करना ही है। सिर्फ थोड़ा टाइम जो भी सहज बनता நீங்க है விட்டுடணும் मेरे அப்படிங்கறது जॉब இல்ல. मिलेगा ஆனா நீங்க எந்த उसी टाइम வியாபாரத்தை पर பண்ணிட்டு थोड़ा இருந்தாலும் भगवान நீங்க के नाम இதை लेने का ही படிங்க. टाइम है। या तो உதாரணத்திற்கு அமிர்த் मनुष्य வேளையில जैसे और எல்லாருமே सोते हैं தூங்குறாங்க सो இல்லையா? पाते அப்ப हैं। நீங்க ஈஸியா तो சுலபமா यही இந்த है कि जब कमाई சம்பாத்தியத்தை செய்ய दिन முடியும். है இந்த तो வருமானம் थोड़ा உங்களுக்கு சுலபமாக ठीक होगा। பணத்தை ஈட்டி अभी கொடுக்கும். अच्छा ही है तो उससे क्या होगा, कमाई है। इस कमाई का अभी सब இந்த ஒரு हमारे यहाँ படிப்பு அப்படிங்கிற இந்த सारे जीवन நேரத்துல நாம और படிக்கிற இந்த प्रतिदिन படிப்பு होगा தான் பல आधार है। பிறவிகளுக்கு, எதிர்கால अब பல जो सोचना பிறவிகளுக்கு चाहिए அடிப்படையாக ஆதாரமாக कि இருக்கிறது. जितना हमारा இதனாலதான் நாம சோதனை टोटल பண்ணணும். इतना पड़ेगा नहीं, நாம सभी जन्मों का இழப்பை टोटा ஏற்படுத்துகின்றோமா फायदा அல்லது तो सभी இந்த जन्मों का பிறப்பில் நாம் फायदा। और ஒரு अगर कभी इसमें नुकसान करते हैं तो ப்ராஃபிட் அதாவது नुकसान भी லாபத்தை भारी है। इसका உருவாக்குகின்றோமா? இந்த नुकसान भी பிறவியில सोचना மிகப்பெரிய और லாபம் सागर अपना இருக்கிறது, थोड़ा அதே मेंटेन நேரத்துல रखे மிகப்பெரிய இழப்பும் கூட और இருக்கிறது. पुरुषार्थ को இதை आगे பற்றி நாம் करते रहेंगे சிந்திக்கணும். और
நம்முடைய முயற்சிகளுக்கு நாம் கவனத்தை கொடுக்கணும். முன்னோக்கி போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், சத்குரு கிட்ட இருந்து நம்முடைய ஆஸ்தியை பெறுவதற்கு நாம் அருகதை உடையவர்களாக ஆகிவிட வேண்டும். தந்தை உங்களை பார்க்கும்போது, நான் முயற்சி பண்றதை தந்தை பார்க்கும்போது, தகுதியுடையவர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு அதனுடைய பலன் கிடைக்கணும் இல்லையா? பிரதிபலன் கிடைக்கணும் இல்லையா? எப்போதும் சுயத்தை பாருங்க. யாரு இந்த முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைத்தே ஆக வேண்டும். ஆனா நாம கெட்டது செய்றோம், தவறு செய்றோம் அப்படின்னா அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு நான் செய்றேனோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். சுயத்தின் மீது நாம கவனத்தை கொடுக்கணும். நான் மத்தவங்களுக்கு காட்டுவதாக இருக்கணும். நான் என்ன முயற்சி பண்ணணும்னு மத்தவங்களை காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா நான் பண்ணணும். யாருக்கு இது ஆழமாக புரியுதோ அவங்க ஆழமாக முயற்சி செய்வாங்க, கடின உழைப்பு செய்வாங்க. அவங்களுடைய இதயத்திலையும் ஆத்மாவிலும் இப்படிப்பட்ட தாரணை இருக்கும். शुक्रिया मम्मा तेरे उपकार का, प्यार देकर अर्थ समझाया है सच्चे प्यार का, कैसे करे हम शुक्रिया मम्मा तेरे उपकार का। Om Shanti. To remain Shanti. constantly cheerful, be easy natured and tolerant, churning சதா முகமலர்ச்சியோடு இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். has been shown in the இன்றைய form தலைப்பு of ஞானத்தை சிந்திப்பது. Vishnu இன்றைய இஷாரா எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பவர்கள் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார். எனவே முகமலர்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறை ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் முகமலர்ச்சியோடு இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் ஊக்கம் உற்சாகத்தை குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை என்னும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுகிறார்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 4. To remain constantly cheerful, be easy natured and tolerant. Today's topic, churning knowledge. The specialities of Mother Jagdamba. Baba told மா Mama, ஜெகதம்பாவினுடைய you will சிறப்பு become Lakshmi. விஷயம். Just with that one statement, Mama's personality பாபா and character மம்மாவிடம் நீ will லக்ஷ்மியாக transform. மாறுவாய் என்று கூறினார். அந்த ஒரு To become வார்த்தையால் மட்டுமே virtuous, மம்மாவின் to see ஆளுமையும் குணமும் virtues in முற்றிலும் others, மாறிவிட்டன. and நற்குணம் to know மிக்கவராக that she மாறுவது, is virtuous. பிறரிடமும் நற்குணங்களை Mama பார்ப்பது was மற்றும் strong நற்குணங்களை in these three பகிர்ந்தளிப்பது. aspects. இந்த 3 அம்சங்களிலும் மம்மா Therefore, உறுதியாக although இருந்தார். her எனவே age was அவருக்கு young, வயது குறைவாக இருந்த because of her போதிலும் elevated அவரது mind, உயர்ந்த போதனைகள் மற்றும் ஆன்மீக inculcation, and முதிர்ச்சியின் spiritual காரணமாக maturity, சிறியவர் முதல் everyone, பெரியவர் வரை young and அனைவரும் old, அவரை அன்புடன் began to அம்மா lovingly என்று call அழைக்கத் தொடங்கினார்கள். Mama, நற்குணங்களின் for வடிவமாக she was விளங்கிய present. நற்குணம் The மிக்க embodiment மம்மா of முதலிடத்தில் virtues முன்னுக்கு வந்தார். went ahead as number 1. Now we will listen to Mohini Didi ji. இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம்.
Om Shanti. How to create a memorial of you and your service worldwide. இப்போ வந்து உங்களுடைய ஒரு நினைவம்சத்தை நீங்கள் உருவாக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள், Mama, நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் very அப்படிங்கறது short உருவாக்குறீங்க. life in physical மம்மா life. வந்து ஸ்தூல But வாழ்க்கையில always மிக opted குறுகிய for காலத்துல அவங்க the எப்படிப்பட்ட Lord ஒரு Shakti, தரமான முயற்சியை பண்ணாங்க, எப்படிப்பட்ட sustenance, the பாகத்தை power of அவங்க செய்தாங்க, sustenance, எப்படி power of வந்து purity, ஒரு that she got the பவர் title ஆஃப் of சஸ்டனன்ஸ் அப்படின்னா ஒரு Jagatama. பராமரிப்பும் சக்தி, And now we are அம்மாவிற்கு celebrating உலக தாய் the அப்படிங்கிற month அந்த of வந்து mother. ஒரு Not தலைப்பு only அப்படிங்கிறது India, கொடுக்கப்பட்டது. இப்ப but அம்மாவினுடைய worldwide. மாதம் இந்தியால மட்டும் இல்ல, So முழு how உலகத்திலும் she கொண்டாடப்படுகிறது. appreciated இந்த மாதம் the quality அம்மாவினுடைய of மாதம். efforts that எப்படிப்பட்ட her ஒரு memory தரமான முயற்சியை had அம்மா done செஞ்சாங்க, by அதன் மூலம் qualifying உலகத்தாய் this அப்படிங்கிற ஒரு wonderful world. விஷயம் So இந்தியாவுக்கு equal மட்டும் இல்ல, efforts ஆனா முழு we would love உலகத்திற்குமே that, அது கிடைத்தது. that our memorial also has to be நம்முடைய for the whole நேரமும் world. கூட இப்ப உருவாக்கப்பட How வேண்டும். the power of purity, or what are the qualities which are used for the world service. You are thinking always for world benefit. நீங்க எல்லாரும் உலக நன்மைக்காக It's just like அப்படின்னு you are சிந்திக்கிறீங்க. becoming the master of the world. உலகத்தினுடைய மாஸ்டர் ஆகணும். It's அப்ப இந்த also சங்கமகம் that கூட you ரொம்ப are like முக்கியத்துவம் master. வாய்ந்தது. நீங்க வந்து மாஸ்டராக ஆகணும். For me, how I think is that எப்படி நான் all சிந்திக்கிறேன் Baba's homes அப்படின்னா, are பாபாவினுடைய my எல்லா home, my வீடும் Baba's home, என்னுடைய and வீடு, என்னுடைய this பாபாவினுடைய worldwide வீடு center, இல்லையா? these are இது not என்னுடைய my சென்டர் students. அப்படிங்கிறது இல்ல, This இது I and என்னுடைய my மாணவர்கள் is அப்படிங்கிறது limited. இல்ல. Plus நான் also என்னுடையது, the அது quality எல்லைக்கு of effort உட்பட்டது. that from ஆனா Mama is that there is மம்மாவினுடைய purity, முயற்சியினுடைய தரம் that எப்படி her இருந்தது, power அவ்வளவு of purity தூய்மை was இருந்தது. courage, of மம்மாவினுடைய enthusiasm, தூய்மையின் being சக்தி consistent. தைரியமாக Because ஊக்கம் what's the உற்சாகத்தோடு root of that தொடர்ந்தும் purity? செய்யக்கூடியதாக அவங்களுடைய If we are மம்மாவினுடைய for தூய்மை many years, இருந்தது. we have பல renounced வருடங்களாக everything, நாம and தூய்மையா all that இருக்கிறோம், is நிறைய there, விஷயங்களை நாம but துறவு where is that செஞ்சிருக்கோம், power? அதெல்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய சக்தி எங்க? So தூய்மையினுடைய Mama was சக்தி able எங்க? to change மம்மா the purity, use the அந்த power of தூய்மையினுடைய purity. சக்தியை மாற்றக்கூடியவர்களாக Her இருந்தாங்க. மற்ற cheerfulness, விஷயங்களாக மம்மாவினுடைய her முக மலர்ச்சி giving knowledge of அப்படிங்கிறது, Christ, ஞானத்தை கொடுப்பதாக இருக்கட்டும், சித்தாறு everything செய்வதாக was இருக்கட்டும், like quality. எல்லாமே வந்து Of ஒரு course, குணமாக Mama was மாறியது. very, மம்மா very மிக obedient மிக to Baba. பாபாக்கு And Baba ரொம்பவும் knew that கீழ்ப்படிந்தவராக whatever Baba இருந்தார். would say, பாபா Mama would எதை do it. சொன்னாலும் கூட And அதை looking at மம்மா Baba, செய்து விடுவார் அப்படின்னு பாபாக்கு தெரியும். அம்மாவை I think பார்க்கும் that பலரும் அதை when we think செய்வார்கள் என்று about பாபாக்கு Baba, தெரியும். அதுபோல the power மம்மாவை of நாம் purity, நினைக்கும் பொழுது தூய்மையினுடைய and then as சக்தி, Baba said, பாபா there சொன்னது must be போல channel of knowledge, that there was ஞான courage. சிந்தனை அப்படிங்கிறது Not இருக்கணும், only that, தைரியம் but இருக்கணும். was tolerant. It didn't மம்மா matter anything to her. எதுவுமே வந்து மம்மாக்கு பெரிய People விஷயமாக will இல்லை. say அவங்களால things, சகித்துக் she கொள்ள will be முடியும். criticized, எல்லாரும் but ஏதேதோ chosen. சொல்லுவாங்க. ஆனா மம்மா Because of வந்து her அதை வந்து பெரிதுபடுத்த மாட்டாங்க. simplicity. ஏன்னா அவங்களுடைய எளிமையான Very, very சரள important சுபாவத்தின் for மூலம் us மம்மாவால் அப்படி இருந்தது, to be இருக்க easy. முடிஞ்சது. நமக்கும் Easy இந்த in the மாதிரி sense ஈஸியா some இருக்கிறது people, ரொம்ப some அவசியம். are very ஈஸின்னு sensitive. சொன்ன சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப They take சென்சிட்டிவ் trouble அப்படின்னா with தொட்டா சினுங்கி like போல they keep இருப்பது, feeling, சின்ன சின்ன விஷயங்கள் கூட but ஏதாச்சும் ஒரு actually we ஃபீலிங்லேயே should be இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம very stable, very நாம light, ஸ்திரமாக இருக்கணும், ரொம்ப and at லேசாக such a இருக்கணும். little light, எந்த அளவிற்கு நீங்க you would லேசா create that இருப்பீங்களோ அந்த environment அளவிற்கு நீங்கள் wherever, அப்படிப்பட்ட சூழலை உங்களை சுத்தி எங்க whichever இருந்தாலும் field, உங்களால உருவாக்க முடியும். and எந்த then டிபார்ட்மெண்ட்ல automatically துறையில நீங்க இருந்தாலும். அப்போ whatever உங்களுடைய you will தூய்மை decide, the way you will அப்படிங்கிறது, நீங்க decide, எதை will முடிவெடுத்தாலும், நீங்கள் showcase முடிவெடுக்கும் விதம் அதை how உங்களால loving you காட்ட are, முடியும். எந்த how அளவிற்கு you are for everyone, அன்போடு கடவுள் without இருக்கிறார், partiality. எவ்வளவு நீங்க It's just எல்லாருக்கும் like சமநிலையில nobody இருக்கிறீங்க, would ஏற்றத்தாழ்வு காட்டாம, இப்படி deliver பல from this விஷயங்கள் power of இந்த lightness, power. இந்த லேசான தன்மை, இந்த So தூய்மை what is சக்தியிலிருந்து changing வெளிப்படுவதை knowledge? பார்க்க முடியும். ஒன்று ஒன்று Perfect. ஞானத்தை But தெய்வீக changing குணங்களாக knowledge and மாற்றுவது, power of purity into powers. ஞானத்தையும் தூய்மையின் சக்தியையும் So சக்திகளாக each one of மாற்ற us வேண்டும். can நாம் check, நாம் ஒவ்வொருவரும் கூட நாம am I வந்து serving the பார்க்கலாம், whole world? நான் முழு உலகத்திற்கும் சேவை செய்கின்றேனா அப்படின்னு நாம வந்து And that சோதிச்சு is only பார்க்கலாம். possible when you are அது எப்ப முடியும் beyond அப்படின்னா, limits, beyond நாம boundaries. எல்லைக்கு அப்பாற்பட்டதாக நாம் இருக்கும் போதுதான்.
எல்லாருக்காகவும் நாம இங்க to இருக்கிறோம் serve அப்படிங்கறத everyone, நாம் whatever உணரும் way பொழுது, we can. எங்க இருந்தாலும் எந்த விதத்துல முடிந்தாலும் நம்மால வந்து So சேவை செய்யக்கூடியதாக think இருக்க about வேண்டும். this, that how நீங்க அதை பத்தி வந்து Mama சிந்திச்சு not பார்க்கலாம். even எப்படி மம்மா, even in India, because she left body very ஏன்னா young. மம்மா வந்து ரொம்ப So சின்ன lot of வயசுலயே people உடலை left. விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து But இந்தியால கூட everyone மம்மாவை everyone சந்தித்ததில்லை. called ஆனா her Mama, and எல்லாருமே everyone அவங்களை used to அம்மா அப்படின்னு appreciate. அழைத்தாங்க. எல்லாருமே Still அவங்களுடைய appreciate அவங்களை வந்து at the world. But மம்மாவை வந்து I பாராட்டுறாங்க. always say that all dadis எல்லா have lot of தாதிகளும் speciality, நிறைய love. விசேஷ They are தன்மைகள் really இருந்தது, master அன்பு person of இருந்தது. everything. அவங்கெல்லாம் But எல்லாத்துலயுமே Mama's மாஸ்டர் கடலாக personality, இருந்தார். ஆனா her மம்மாவினுடைய domination, அவங்களுடைய ஆளுமை ரொம்ப her ரொம்ப part, தனித்துவம் வாய்ந்தது. that அது I அவங்களுடைய always feel பார்ட்டாகவும் that இருந்தது. ஆனா நான் எப்பொழுதுமே Indian என்ன family உணர்றேன்னா, also, அவங்களை நம்ம it's பார்க்கும்போது not Mama didn't do service or மம்மா சேவை செய்யல she was அப்படின்னு the main இல்லை. person மம்மா தான் where Baba முக்கியமான would ஆளாக send இருந்தார். எங்க பாபா வந்து anyone who அனுப்பணும்னாலும் came to மம்மாவை Baba and had அனுப்புவோம். any யாரு பாபா கிட்ட வந்தாலும் circumstances, எந்த situation, ஒரு Baba சூழ்நிலையாக would say, go to இருந்தாலும் Mama. பாபா மம்மா கிட்ட போங்க அப்படின்னு And சொல்லுவாங்க, you know, எந்த this விஷயமாக whole பாபாட்ட question of வந்தாலும். ஸோ should I இந்த correct the கேள்வி, person or நான் not? வந்து Should I ஒருத்தரை make them aware or not? திருத்தணுமா, Should I அவங்க tell செய்யற them or தப்ப not? நான் சொல்லணுமா, And I அவங்ககிட்ட was நான் சொல்லணுமா remembering how வேணாமா, Mama, இப்படி நான் when சிந்திக்கும் போது somebody has மம்மா internal என்ன செய்வாங்க அப்படின்னா, situation or உள்ளுக்குள்ள state ஏதோ or ஒரு has ஸ்டேஜ் some இருக்கு, ஏதோ ஒரு difficulty, சுச்சுவேஷன் இருக்கு, இல்ல then ஏதோ ஒரு Mama will கஷ்டம் know இருக்கு what is their அப்படின்னா, weakness மம்மாக்கு or தெரியும் what அவங்க இதுல mistakes they பலவீனமா make. இருக்கிறாங்க, But then இல்ல Mama's என்ன never say, தவறு செய்யறாங்க. ஆனா மம்மா why அதை should I, சொல்லவே மாட்டாங்க. from my mouth I say you are like this, ஏன் or you வாயில என் shouldn't be வாயில like இருந்து that, நீங்க ஏன் இப்படி or இருக்கிறீங்க, little இப்படி bit like இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஏன் strong. சொல்லணும். மம்மா அதை Suppose we சொல்ல are மாட்டாங்க. strong சிலப்ப with வந்து people நம்ம which I don't மக்கள்கிட்ட think they ரொம்ப learn from ஸ்ட்ராங்கா them. சொல்றோம், அங்கிருந்து அவங்க Mama படிக்க will come, முடியுமா sit அப்படிங்கிறது and தெரியல. say, ஆனா மம்மா வருவாங்க, how many, வந்து look at how many specialties you have. எவ்வளவு You do this விசேஷத்தன்மைகள் so உங்ககிட்ட well, you இருக்கு, do this இவ்வளவு so அழகா well. இதை செய்றீங்க, And then she அவ்வளவு will அழகா அதை bring out செய்றீங்க a அப்படின்னு point from the சொல்லுவாங்க. knowledge which அப்புறம் is அதுல இருந்து ஒரு connected to ஞான கருத்து, that அதை weakness. அந்த So she பலவீனத்தை will say, எப்படி வெல்லணும்னு ஒரு this is ஞான what கருத்தை Baba கொண்டு வருவாங்க. instructs us. This இதுதான் is பாபா what நமக்கு Baba எடுத்து did to us. சொல்றார், இதுதான் And பாபா then நமக்காக this செய்றாங்க is அப்படின்னு சொல்லுவாங்க. what she would have to say அப்போ to that இப்படி person to செய்யும் போது அவங்களுக்கு என்ன change சொல்லணுமோ அதையும் வந்து change மம்மா the சொல்லி weakness இருப்பாங்க. virtue or அப்ப இதன் what is மூலம் wrong, what அவங்களுடைய she never needed to say. தெய்வீக குணத்தை But வந்து she created that self-respect in that person. Never said directly, you are like this, you are like நீங்க that. இப்படி Because அப்படின்னு then வந்து சொல்ல she could மாட்டாங்க. have created so many karmic accounts and நீங்க caused வந்து sorrow to so நிறைய many கர்ம people. கணக்கை No, வந்து she first உருவாக்கி இருக்க will முடியும். appreciate and how good that person is, and then they say she will take a அதன் point பிறகு from என்ன the சொல்லுவாங்க, knowledge அந்த and ஞான repeat to that கருத்துல person இருந்து that this is what அவ Baba எடுத்து says, அவங்களுக்கு this is அதை what திருப்ப Baba சொல்லுவாங்க, says, பாபா இப்படி and in that சொல்லியிருக்காங்க she has அப்படின்னு already அவங்க said எடுத்து சொல்லுவாங்க. to ஸோ that அதுல அவங்க என்ன person what சொல்ல that விஷயம் person சொல்லணுமோ அதையும் அவங்களுக்கு actually. சொல்லியிருப்பாங்க. It's very good way actually, அது வந்து மிக because சிறந்த ஒரு it's முறை also, இல்லையா? you know, when we don't like, you know, don't, somebody said, okay, if the instrument doesn't accept me, acknowledge me, இன்ஸ்ட்ருமெண்ட் we should வந்து என்ன accept. ஏத்துக்கல. So there is different kinds of sorrows, ஸோ different and விதவிதமான those துக்கம் இருக்க முடியும். vibrations are not good for each one அந்த of us. வைப்ரேஷன் So வந்து even நமக்கு what we நல்லதில்லை. have to say, ஸோ நம்ம என்ன like the way சொல்லணும் Mama did, அப்படின்னா so that கூட we மம்மா she's சொன்ன அந்த not விதம் creating any karmic account எந்த for us. கர்ம கணக்கையும் அவங்க Because all உண்டாக்கி that கொண்டதில்லை. Daddy used to ஏன்னா say, தாதி very ஜானகி few வந்து words இதெல்லாம் you சொல்லுவாங்க. say சில against வார்த்தைகள் anyone to சொன்னா, someone, யாரை பத்தி create நீங்க karmic accounts. யார்கிட்டயாச்சும் நீங்க So she சொன்னீங்கன்னா கூட used to உங்களுக்கு say, கர்ம கணக்கு we வந்துடும், shouldn't do அப்போ that, நீங்க and வந்து we அதை all shouldn't do செய்யக்கூடாதுன்னு that. சொல்லுவாங்க. So we have to யாரை பத்தியும் keep யார்கிட்டயும் நம்ம எதையும் receiving சொல்லக்கூடாது. blessings and நம்ம also ஆசீர்வாதத்தை bring வாங்கணும். transformation அதே போல in நம்ம others. மாற்றத்தை And வந்து very மற்றவர்கள் nice கிட்ட way, கொண்டு வரணும், if சரியான Mama gives முறையில. her teachings, மம்மா so she அவங்களுடைய is கற்பித்தல்களை respected மிக and நல்ல முறையில சொல்லுவாங்க. அதனால whole அவங்க month we will நினைவு have a செய்யப்படுறாங்க. special எல்லாருமே day. அவங்களுக்காக மரியாதை And வச்சிருக்காங்க. definitely முழு today மாதம் Baba அவர்களுடைய shared, விசேஷ தன்மையை must நாம be feeling very கேட்கிறோம். good, மம்மா right? எங்க இருந்தாலும் மிக நல்ல உணர்வுகளை One கொண்டிருப்பார் extreme இல்லையா? good also comes from ஏன்னா where ஒரு we நல்ல live. Some உணர்வு people are talking good அப்படிங்கிறது about me.
யாரோ நம்மளை பத்தி ஒரு நல்லது பேசுறாங்க அப்படின்னா நல்ல உணர்வுகள் வரும். சில நேரத்துல உங்களுடைய சக்தி நிலை அவ்வளவு குறைவாக இருக்கலாம். ஸோ இப்ப யாருக்கோ நான் தவறு பண்ணிருக்கலாம், அப்ப என்னை பத்தி அவங்க தவறா பேசுறாங்கன்னா அது வரும். இப்படி ஒரு சூட்சுமமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு ஆற்றல் தான் இப்போ தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் யார்கிட்டயும் கூட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சில பேர் சொன்னாங்க, எனக்கு டோலி பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. நீங்க டோலி பண்ணணுமா, நீங்க பாபாவுடைய வீட்டுல பண்ணுங்க. வீட்ல இருந்து நீங்க டோலி பண்ணி கொண்டு வராதீங்க. அப்ப நம்ம எதை சாப்பிட்டாலும், நம்முடைய குடும்பம் சாப்பிட்டாலும் பாபாவுடைய வீட்டுல இருந்து தான் இருக்கும். எந்த ஒரு சாப்பாடும் டோலியும் வீட்டுல இருந்து நம்ம செய்து கொண்டு வரக்கூடாது. எல்லா சாமானும் கொண்டு வந்து சென்டர்ல நம்ம செய்யணும். அப்போ என்ன ஆயிடும், ஏன்னா அவங்க அங்க தூய்மையான வாழ்க்கை வாழறாங்க. எல்லாமே அங்க தூய்மையா இருக்கு பாபாவுடைய சென்டர்ல. வீட்லயும் தூய்மையா வாழறீங்க, ஆனா சென்டர்ல அதை செய்யுங்க. இதெல்லாம் நாம கவனம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த நேரத்துல அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நிறைய விதத்துல இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் நிறைய கேக்குறேன், இங்க நடக்குது. உணர்வுகள் அளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற போது நம்மளுடைய உணவுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுறோம், யார் கூட நம்ம தொடர்பு வரும், எல்லார்கிட்டையும் நம்மளுடைய உறவு முறை எப்படி இருக்கு, இதுல எல்லாம் நாம கவனம் கொடுக்கணும். பாபாவுடைய அன்பை அனைவருக்காகவும் கொண்டிருப்போம், அனைவருக்காகவும் நல்ல ஆசைகளை வச்சிருக்கிறோம். பாபாவுடைய அன்பு, என்னுடைய நல்ல ஆசைகள், இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்காகவும் நாம் வச்சிருக்கணும். அம்மா மிக நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக நம் அனைவருக்கும் இருக்கின்றார். நாமும் கூட அம்மாவை பின்பற்ற வேண்டும். சோ நமக்கு வீட்டு பாடம் என்ன கிடைச்சது அப்படின்னா, ஞான சிந்தனை பண்ணுவது. அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கு வீட்டு பாடம். சின்ன ஒரு விஷயம் எடுக்கிறோம், அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு முழு சப்ஜெக்டாக ஆயிடுது. பாபா சொல்றாங்க, யாரு ஞான சிந்தனை பண்றாங்களோ, எப்போதும் யாரு முகமலர்ச்சியோடு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய நினைவாம்சம் தான் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்டப்பட்டிருக்கு. யாரு ஞான சிந்தனை பண்றாங்களோ, முகமலர்ச்சியோடு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய நினைவாம்சம் நம்முடைய விஷ்ணுவின் ரூபத்தை நாம உருவாக்கணும். நாளை வரை எத்தனை வரை முடியுமோ அத்தனை வரை உங்களுடைய விஷ்ணுவின் ரூபத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்கள். விஷ்ணு மிகவும் சௌகரியமாக நிம்மதியாக பாம்பு படுக்கையில கடல்ல ஞான சிந்தனை செய்து படுத்தவாறு காண்பிக்கப்பட்டிருக்கின்றார். பாபா சொல்றார், அவர் யாரு ஞான சிந்தனை பண்றாங்களோ அவங்க மிக 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 முக மலர்ச்சியோடு இருப்பார்கள் அப்படின்னு பாபா சொல்றார். அப்போ நாம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். முக மலர்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறை ஞான சிந்தனையை செய்வதாகும். இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்க எழுதிக்கீங்க. ஞானம், ஞான சிந்தனை பண்ணணும், அப்போ முகமலர்ச்சியோடு இருக்கலாம். எந்த அளவிற்கு ஒருவர் ஞான சிந்தனை பண்றாரோ அந்த அளவிற்கு அவர் முகமலர்ச்சியோடு இருப்பார். பாபா எப்போதும் சொல்றார், எவ்வளவு அற்புதமாக இருக்கு, ஆகா ஆகா அப்படின்னு சொல்வார். ஆகா ஞானம், ஆகா நாடகம். பாபா சொல்றார், இந்த ஞானத்தை நீங்க சிந்தனை பண்ணுங்க. எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் கூட அவர்களுடைய தைரியத்தையும் ஊக்கம் உற்சாகத்தையும் குறைப்பதாக இருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய சகித்து கொள்ளும் சக்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாதிக்கின்றன இல்லையா? அப்படின்னு சொன்னா நம்ம களைப்படைஞ்சிடுறோம், நிறைய எரிச்சல் அடைவோம், நிறைய விஷயங்கள் நடந்துரும். அப்போ பாபா சொல்றார், உங்களுடைய சகித்து கொள்ளும் சக்தியின் மூலம் சுலபமாக உங்களால் அனைத்து
not மோசமான repeating the சூழ்நிலைகளையும் situations பெற்றுக்கொள்ள of வேண்டும். back. சின்ன சின்ன விஷயங்களை நம்மை It பாதிப்பதாக does make இருக்கக்கூடாது. soul ஏனென்றால் அது tiredness of ஆத்மாவை mind, வந்து களைப்படைஞ்சு body, all that செய்யுது. comes ஏன்னா மனம், inside. உடலினுடைய You சோர்வு are எல்லாமே getting ஏற்பட்டுவிடும். losing ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க உங்களுடைய தைரியத்தை இழக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு expectations ரொம்ப and unfulfilled, நல்லா whatever இல்லாத it is, உணர்வு, then it affects எதிர்பார்க்கும் our உணர்வு இதெல்லாம் courage and இருக்கும்போது நம்மளுடைய I'm not going to, தைரியத்தையும் I don't think I அது can do it. பாதிக்கும். நான் வந்து இதை I செய்ய remember முடியாது, இதை once என்னால செய்ய when முடியும்னு I நான் was நினைக்கல very young அப்படின்லாம் with வந்து Didi சொல்லுவேன். Manmohan. நானும் தீதி She மன்மோகினி said, கூட "You சிறு are the வயதுல one நான் who have to இருந்த do போது it." நான் செய்ய முடியாது, நீங்க And தான் then ஆனா if செய்யணும் mistake happens, அப்படின்னு தீதி there சொல்லுவாங்க. will be some தவறு benefit. ஏற்பட்டுச்சு Goal அப்படின்னா maybe அதுல one hour. ஏதாச்சும் நன்மை I இருக்கும் said, அப்படின்னு how can சொல்லிடுவாங்க that be? தீதி. She அதுல said, எப்படி you அப்படி learn இருக்க from முடியும் this அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அதுல இருந்து once we are படிக்கிறீங்க இல்லையா covered அப்படின்னு in சொல்லுவாங்க it, தீதி so படி many, தீதி. but ஸோ very few stay. So பாபா now கிட்ட it's நிறைய my, பேர் வருவாங்க, ஆனா but your கொஞ்சம் பேர் தான் training got இருப்பாங்க. better. You அப்போ are நீங்க way of எதுக்கு என்ன giving நடக்குது knowledge. அப்படின்னா நீங்க வந்து Baba never ஹம், said to us நிறைய that பேர் all ஞானம் கேட்க வருவாங்க, ஆனா students கொஞ்சம் should பேர் stay. தான் இருப்பாங்க. பாபா Because சொல்லுவார் if சிலப்ப that, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் Baba இருக்க came, மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவார். once there பாபா were about 4 Navy officers. I was நேவி very young ஆபீசர்ஸ் Brahmin. 4 பேர் ரொம்ப They சின்ன came for 2 weeks வயதுல and இருந்தவங்க then 2 post வாரத்துக்கு much. வந்தாங்க, And then போஸ்ட் they never எடுத்தாங்க. came back. அதுக்கப்புறம் அவங்க So I வரவே asked இல்லை. Baba because அப்ப they நான் told, பாபாட்ட கேட்டேன், பாபா see, that was training for you. அது Now வந்து next உங்களுக்கு time more ட்ரைனிங் அப்படின்னு officers பாபா will come, சொன்னார். அப்போ you நிறைய will know what ஆபீசர்ஸ் to அடுத்த give. வாட்டி வருவாங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் So எப்படி Baba கொடுக்கணும்னு always உங்களுக்கு தெரியும் increased அப்படின்னு. பாபா our, எப்பொழுதுமே so our நம்முடைய capacity is increased, our courage ஆற்றலை increased, வந்து our அதிகரிப்பதாகவே பாபா enthusiasm பேசுவார். increased. நம்முடைய தைரியம் Not by அதிகரிக்கும். little things சின்ன around சின்ன we get விஷயங்கள் நம்மை affected. சுத்தி நடக்கிறதுனால நாம் Now பாதிப்புல we have வரக்கூடாது. many young ஏன்னா brothers and பல sisters who சின்ன surrender வயசுல when இருக்கிற they were பல 14, பிரதர் 15 சிஸ்டர்ஸ் years இருக்காங்க. old. 14, 15 வயசுல அவங்க Age. எல்லாம் அர்ப்பணமானாங்க When I வயசுல see them பாபாட்ட. now, they are like big அவங்கள இப்ப brothers, நம்ம பாக்குறப்ப they're பெரிய thinking பிரதர்ஸா about இருக்கிறாங்க. everybody. அவங்க Gives us எல்லாரையும் பத்தி இப்ப very good support from சிந்திக்கக்கூடியவர்களாக this, and இருக்காங்க. of course So, I நல்ல always விஷயங்களை say one of சேவைக்காக them is சொல்றாங்க. Rajubai, who ஒருத்தர் writes வந்து all these ராஜுபா Avyakti signal for அவ்யக்தி Murli. சிக்னல் வந்து 3 முரளியில months இருந்து அவர் தான் before, and எடுக்கிறார். then he 3 circulates, மாதங்களுக்கு he முன்னாடி அவர் sends me, and எடுத்துருவார். then அதுக்கப்புறம் we எல்லாருக்கும் can get அனுப்புறார். together and send to everyone. அனுப்புவார். எல்லாரும் நம்ம பார்த்துட்டு What எல்லாருக்கும் he was அனுப்புறோம். and what he is today. ஸோ அப்ப அவர் So என்னவாக all வந்தார், of இப்ப us என்னவாக shouldn't இருக்கின்றார். think ஸோ I நம்ம can't do எல்லாரும் it, வந்து என்னால இதை I'm பண்ண tired, முடியாது, I've நான் done இப்ப a களைப்பா lot. இருக்கேன் அப்படின்லாம் நம்ம நினைக்க No, கூடாது. நான் நிறைய பண்ணிட்டேன் அப்படி. அப்ப யார் I பண்ணுவாங்க? have to do it. We நான் all தான் have to பண்ணணும் do இல்லையா? it. நம்ம எல்லாரும் So சேர்ந்து தான் செய்யணும் maintaining that இல்லையா? courage, அந்த ஒரு தைரியத்தை எப்போதும் நாம so not வச்சிருக்கணும். giving up at any time. எந்த நேரத்திலையும் நாம் Yes, you விட்டுவிடவே have to கூடாது move நம்முடைய forward. முயற்சி. நாம படிக்கிறோம், And you will கத்துக்கிறோம், set a முன்னோக்கி good போகணும். example. Others அப்போ will ஒரு say, சிறந்த look at this எக்ஸாம்பிளாக, person, உதாரணமாக how she நாம has அவங்க been முன்னாடி இருக்க managing. முடியும். பாருங்க அவங்க You know, எப்படி so it's மேனேஜ் not பண்றாங்க only அப்படின்னு yoga, மத்தவங்க tapasya, சொல்லுவாங்க. but யோகா also தபஸ்யா மட்டுமல்ல, responsibility and ஆனால் duties நம்முடைய in life. பொறுப்புகள், நம்முடைய That's கடமைகள் also யஜ்யத்துல something very, very இதையெல்லாம் important. கூட மிக மிக So முக்கியமான be விஷயமாக Vishnu இருக்கின்றது. until tomorrow. நாம் விஷ்ணுவாக இருக்கணும். நாளை வரை நாம் Practice good விஷ்ணுவாக image இருக்கணும். to மிக create, நல்ல பயிற்சி, good to create நல்ல your ஒரு own self, நினைவு image of சின்னம், Vishnu. உங்களுடைய சொந்த Standing விஷ்ணுவினுடைய and ரூபத்தை resting both. உருவாக்குங்கள். நின்ற ரூபம், படுத்திருக்கும் ரூபம், ரெண்டுத்திலையும் உங்களுடைய சொந்த விஷ்ணுவினுடைய ரூபத்தை உருவாக்குங்கள். ஓம் சாந்தி. Om Shanti Didi and Om Shanti Avyakti Parivar. This ஓம் is சாந்தி. 2 அவ்யக்தி weeks running பரிவாருக்கு in person for me. Every day attending வந்து Avyakti Parivar in person, அவ்யக்தி பரிவார் which நேரடியாக actually நான் isn't வந்து even கேட்டுட்டு happening in இருக்கேன். Madhuban. 2 வாரமா மதுபன்ல கூட இது வந்து You know, நடக்கல. in Madhuban, yes, it is happening these days, but 1 week or so, not more than that. But this Can you is say something about yourself? J. So, my name is Dave. I'm from Boston. அவருடைய பேர் வந்து தேவ். அவர் And I பாஸ்டன்ல come to Peace இருக்கிறார், Village quite சென்டர்ல. often. அடிக்கடி நான் பீஸ் I வில்லேஜ் வருவேன். help in the center in Boston and also part of the பாஸ்டன் National சென்டர்ல Holy நான் ஹெல்ப் Committee in பண்றேன். the USA.
யுஎஸ்ஏல working with வந்து instruments அந்த across நாட்டினுடைய the ஒரு region சேவை here, குழுவிலும் இருக்கிறேன். and it has been really a wonderful learning experience. And Mohini Didi is the இங்க guiding வந்து நான் force 2 வாரமா behind இருக்கிறேன். us, ரொம்ப and we சிறப்பாக get to இருக்கு. learn so மோகினி much. தீதி One நிறைய is, of course, நாம in அவங்க தீதி teachings கிட்ட like இருந்து this, but கத்துக்கிறோம். then இந்த மாதிரி also at the level of ஒன்று actual dharana ஞானத்தை கேட்பதன் and மூலம், மற்றொன்று sustenance தாரணா and சஸ்டனன்ஸும் நம்ம guidance தீதி that is கிட்ட இருந்து needed எடுத்துக்கிறோம். நமக்கான present அந்த in கைடன்ஸும் தீதி projects கொடுக்குறாங்க. and whatnot. So I feel very நம்ம fortunate ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் actually பண்ணும்போது நான் to வந்து ரொம்ப be ரொம்ப ஒரு பாக்கியசாலியாக leading என்னை this உணர்கின்றேன். Brahmin life இந்த பிராமண in வாழ்க்கை this part of the வாழறது world. இந்த உலகத்துல இந்த So இடத்துல Didi, I was நான் thinking பிராமண வாழ்க்கை yesterday வாழறேன் அப்படின்னா actually we நான் gave ஒரு a பெரும் homework, பாக்கியசாலி. and திதி the நீங்க homework நேற்று வந்து was ஹோம்ஒர்க் make a கொடுத்தீங்க. list of ஹோம்ஒர்க் வந்து the things about ம், why you are fortunate. ஏன் வந்து நீங்க Of பாக்கியசாலி course, there are அப்படிங்கிற many ஒரு things, லிஸ்ட்டை but two உருவாக்குங்கன்னு things சொன்னீங்க. நிறைய that stood விஷயங்கள் out for இருக்கு. me, especially being எனக்கு here. வந்து குறிப்பாக One இங்க is இருக்கிறதுல 2 விஷயம் the எனக்கு family. தனிப்பட்டதா தெரிஞ்சது. ஒன்று வந்து To குடும்பம். have the company of the அஹ், family who are குடும்பத்தினுடைய ஒரு yogis, சகவாசம் இங்க who கிடைக்குது. have same எல்லாருமே purpose யோகிகளா இருக்கிறாங்க. நம்முடைய of குடும்பத்துல remembering Baba, எல்லாரும் ஒரே imitating Baba, நோக்கத்தோடு இங்க இருக்கின்றோம். and together பாபாவை the நினைவு family செய்வதும் being பாபாவை the வெளிப்படுத்துவதும் நம்முடைய நோக்கமாக head of the இருக்கு. family right now here, நீங்க வந்து இங்க because ஹெட் ஆஃப் த ஃபேமிலி குடும்பத்தினுடைய ஒரு we தலைவராக have not இருக்கின்றீங்க. seen Mama and ஏன்னா Baba, நாங்க and வந்து some have not even பாபாவை seen daddies, பார்த்ததில்லை. சில பேர் வந்து and தாதியை you கூட இங்க have taken the பார்த்ததில்லை. sustenance from all of நீங்க them, வந்து அவங்க and எல்லார்கிட்ட you are that இருந்தும் soul's பராமரிப்பு embodiment of எடுத்திருக்கீங்க. that. நீங்க அதனுடைய And சுரூபமாக I இருக்கிறீங்க. feel this is not a small நான் thing என்ன to உணர்றேன் be able அப்படின்னா to இது வந்து ஒரு actually சின்ன have the விஷயம் இல்ல. opportunity to இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது live அப்படிங்கிறது and சாதாரண actually to விஷயம் இல்ல. interact with the Brahmin family is a ஒரு big இந்த part ஒரு for spiritual progress. அனுபவத்தோடு நீங்க We வந்து of course பிராமண learn from குடும்பத்து கூட Baba, வர்றது but வந்து also we learn எங்களுக்கு so much பெரிய from each படிப்பினைகளாக other. இருக்கு. So that is பாபா one கிட்டயும் aspect of மற்றவங்க கிட்ட fortune. இருந்தும் நாம And the வந்து second one பார்க்கிறோம். is இது being at பாக்கியத்தினுடைய Peace ஒரு பெரும் Village. விஷயம். 2வது விஷயம் You know, இங்க this பீஸ் is வில்லேஜ்ல இருக்கிறது. a big yagya here, இது வந்து ஒரு and பெரிய so many யஜ்யமாக things இங்க happen in the இருக்கு. yagya. One of them யஜ்யத்துல பல விஷயங்கள் is நடக்குது. you ஒன்று create வந்து your fortune. நீங்க Yes, உங்களுடைய we know that பாக்கியத்தை we grow, யஜ்யத்துல but உருவாக்குறீங்க. also ஏன்னா we நம்ம create our படிக்கிறோம், fortune. There is கத்துக்கிறோம். no அதன் limit to கூடவே it. அதுக்கு So வந்து ஒரு much to be எல்லையே in கிடையாது. fortune. எந்த அளவு பாக்கியத்தை நாம So உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லை. 2 weeks. ஸோ இந்த வாட்டி நீங்க இவ்வளவு And what நாள் இங்க change இருக்கிறீங்க you அப்படின்னா bring 2 in வாரம் 2 இருக்கிறீங்க. things that என்ன மாற்றம் உங்ககிட்ட நீங்க I பாக்குறீங்க? felt தீதி கேக்குறாங்க, பிரதர் that சொல்றாங்க. stood out for me. நான் என்ன One is வந்து you 2 mentioned விஷயம் today also, பார்த்தேன்னா, இன்னைக்கு தான் நீங்க சொன்ன lightness. விஷயம் லேசான You know, தன்மை. this is something like, yes, I am light in many ways, but then பல also விதத்துல I'm நான் not light லேசாக in இருக்கிறேன். many அதே ways. நேரத்துல And I பல keep விஷயங்கள்ல like you லேசாகவும் mentioned இல்லை நான். 2 Saturdays actually in a நீங்க row that சொன்ன மாதிரி நீங்க வந்து sometimes மென்ஷன் some பண்ணீங்க. things we kind of hold சில on in our நேரத்துல mind நாம வந்து நம்ம மனசுல and we வந்து don't let வச்சிருக்க go, முடியாது. and அதை that வந்து நாம creates விட the heaviness in மாட்டேங்கிறோம். the soul. அது வந்து And ஆத்மால that ஒரு heaviness கனமான actually பாரமான தன்மையை comes into உருவாக்குகின்றது. our அந்த interactions பாரமான and தன்மை our நம்ம efforts மற்றவர்களோட with the தொடர்புல people. வரும்போதும் So I நம்முடைய never முயற்சிகளிலும் அது feel பாதிப்பை உண்டாக்குகிறது. அதை to வந்து make என்னால more உணர effort முடிந்தது. to remain நான் light. நிறைய And லேசாக the second இருப்பதற்கு thing நான் அதிகமான is முயற்சியை செய்ய போறேன். creating the 2வது feeling விஷயம் of என்னன்னா, belonging. சொந்தமான Like even உணர்வுகளை some simple உருவாக்குவது. things, நீங்க வந்து சொன்னீங்க even சிம்பிள் just a சின்ன smile சின்ன எளிமையான விஷயங்களை or சொல்றீங்க. ஒரு ஸ்மைல் accepting the பண்றது, ஒரு opinion of சிரித்த someone, முகத்தோடு whether இருப்பது, we implement it or மற்றவர்கள் not. கூறும் கருத்தை Little வந்து things actually கேட்பது. create a நம்ம அதை big செய்யறோமோ difference in இல்லையோ, people, and ஆனா those அந்த little things ஒன்று also நம்ம எல்லாரும் ஒன்று helps அப்படிங்கிற அந்த the உணர்வை feeling of கொடுக்கிறது. not belonging if they are not உம், shown from the instruments. ஆனா நாம வந்து So I feel கருவிகளா these two இருக்கும்போது things நாம அந்த உணர்வை really உண்டாக்கல like it அப்படின்னா stood out for மற்றவர்களுக்கு அது me கடினமாக to இருக்கும். take இந்த 2 this as விஷயங்கள் my எனக்கு ரொம்ப வந்து பிடித்த விஷயமாக paying இருக்கு. attention. That's effort for நான் me is இதுக்கு வந்து நான் actually கவனம் attention, கொடுக்கணும். because we know, but now I have to pay attention எனக்கு இது daily. தெரியும், ஆனா இதற்கு நான் டெய்லி அட்டென்ஷன் கொடுக்க போறேன் So அப்படின்னு சொல்றேன். coming to today's questions, இது இன்று கேள்வி Actually, you know, இந்த கேள்விக்கு வரலாம் it's அப்படின்றது சொல்றாங்க. தீதி வந்து actually பிரதரை பத்தி like சொல்றாங்க. ஒரு very, very கருவியாக loving to everyone, the atmosphere of center. அனைவர்கிட்டவும் அன்பாக Gives இருப்பார். நல்ல participation, ஒரு sharing கருவி. responsibility. எல்லார்கிட்டையும் Many, many பொறுப்புகளுக்காக good இருந்து அளித்து qualities and நிறைய நல்ல அம்சங்கள் பிரதர் கிட்ட very இருக்கு. helpful. So now எல்லார்கிட்டையும் Brother ரொம்ப Eric உதவியாக இருக்கிறார். பிரதர் kind of எரிக்கோட right அவரு hand to help ரைட் naturally ஹேண்டாக and building circles அமெரிக்கன் and அந்த banking, ரீஜன்ல training சேவை them, செய்வதற்கு going பிரதர் there, எரிக்கோட வந்து helping them to உதவியாக understand இருக்கிறார். Yagya அவங்களுக்கு உதவி policies and எக்கிய so பாலிசி எல்லாம் advising புரிந்து them in கொள்வதற்கு different ways and
வேற வேற விதத்துல பிரதரை வந்து பிரதர் டேவை வந்து but you can see அழைக்கிறாங்க. that his dress எப்படி is வந்து clean, he's stable, அவருடைய ட்ரெஸ் வந்து not கிளீனா moving. இருக்கு, There are some ஸ்டேபிளா people, they இருக்கிற. can't sit சில even. பேர் வந்து நேரா உட்கார முடியாது, ஆடாம. Has some அவர் good எப்படி qualities. இருக்கிறாரு பாரு இல்லையா, நிறைய நல்ல So குணங்கள் he's இருக்கு only பிரதர் டேவ் கிட்ட. busy doing Baba's இந்த service. நாட்கள்ல பாபாவுடைய சேவை So மட்டுமே what's your செய்யறாரு question? பிரதர். So, உங்களுடைய Didi, கேள்வி என்ன அப்படின்னு I'm கேக்குறாங்க. actually always பிரதர் சொல்றாரு, fascinated with தீதி the Hindi words, but then how they get ஹிந்தி translated in வார்த்தைகள் English. அது எப்படி வந்து So, for இங்கிலீஷ்ல example, மாற்றப்படுது today the அப்படிங்கிறது word என்னை that is ரொம்ப used for churning ஆர்வமிக்கதாக is ஆக்கும். Simran in Hindi. சிம்ரன் அப்படிங்கிற Simran, வார்த்தை ஹிந்தியில சொல்லப்படுது, right? ஆங்கிலத்துல நம்ம But we சேர்னிங் also அப்படின்னு use the word சொல்றோம். Manan அதே Chintan, நேரத்தில் நம்ம right? We ஹிந்தியில say மனன் Manan சிந்தன் Chintan, அப்படின்னு you சொல்றோம். know, மனன் and சிந்தன் also அப்படின்னு Simran, but சொல்றோம். in English it is சிம்ரன் pretty much ரெண்டுமே translated சொல்றோம். as churning. இங்கிலீஷ்ல We அதை see, சிந்தனை பண்றது அப்படின்னு you know, மொழி மாற்றம் difference in செய்யப்படுகிறது. this, and added to நீங்க this, you can வந்து also answer இதுல வித்தியாசத்தை வந்து how do பார்க்க you முடியும் churn உங்களால. knowledge? நீங்க Everybody எப்படி churns in ஞானத்தை different சிந்தனை ways, and பண்றீங்க? I'm எல்லாருமே actually interested விதவிதமான in வழியில வந்து curious ஞான in சிந்தனை your way பண்றாங்க. of churning. நீங்க எப்படி சிந்தனை One is பண்றீங்க? அதை churning of தெரிஞ்சுக்க நான் ரொம்ப knowledge, ஆர்வமா இருக்கிறேன்னு other சொல்றாங்க. is தீதி சொல்றாங்க, ஒண்ணு வந்து praising ஞான சிந்தனை Baba. பண்றது, மற்றொன்று பாபாவை Basically, புகழ்வது. when they have rosary அடிப்படையாக and they வந்து rotate ஒரு it மாலை and keep செய்யும் போது அந்த Nam மாலையை வந்து and பொழுது they கிருஷ்ணா do கிருஷ்ணா that. அப்படின்னு Same அவர்கள் is like கிருஷ்ணருடைய புகழை பாடி வேணும் அந்த மாலையை everybody உருட்டுவாங்க. அது Baba's போல society. பாபாவை Bhajan நினைவு செய்யும் போது, பாபா பாபா நீங்க அன்பு கடலாக இருக்கிறீங்க, ஞான கருணை கடலாக இருக்கிறீங்க, உயர்ந்ததும் அது உயர்ந்த பாபா அப்படின்னு பாபாவுடைய புகழை இப்படி நாம சிந்தனை கொண்டு வந்துட்டோம். அதை சிம்ரன் அப்படின்னு சொல்றது. ஒண்ணு ஒன்று ஞான சிந்தனை, மனன் சிந்தன், ஞான சிந்தனை மனன் சிந்தன் அப்படின்னு சொல்றது. மற்றொன்று சிம்ரன் அப்படின்னா பாபாவை புகழ்வது. அதுவும் கூட மிகவும் சக்தி சாய்ந்தது. ஏன்னா பக்தி பாதையில ஏன் வந்து அதே பெயரை திரும்ப திரும்ப சொல்றாங்க? சிலப்ப வந்து கடவுளுடைய குணங்களை வந்து சொல்லுவாங்க. கடவுளே நீங்க இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லுவாங்க. அதே சிம்ரன் அப்படின்னு சொல்றோம். நாமளும் கூட பிரம்ம பாபா ஒரு வாட்டி என்ன சொல்றா, காலையில நான் எந்திரிக்கும் போது முதல்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் கடவுளுடைய புகழை வந்து நான் பாடுவேன், கடவுளுடைய குணங்களை பார்ப்பேன், பாபாட்ட பேசுவேன். பாபா நீங்க ஞான சாகரமாக இருக்கிறீங்க, நீங்க ஞானத்தை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. அதே சிம்ரன். இந்த ரெண்டு விஷயம், ஞான சிந்தனை ஒண்ணு, மற்றொன்று சிம்ரன், பாபாவினுடைய புகழை குணங்களை நினைவு செய்வது சிம்ரன். இது இரண்டு விஷயங்கள், ரெண்டும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தேதி. வித்தியாசம் இருக்கு. ஆனா சில வார்த்தைகளை நம்ம மொழி மாற்றம் செய்யும் பொழுது ஒரே வார்த்தையா நம்ம சொல்றோம் ஞான சிந்தனை பண்றதுக்கு. ஆனா உண்மையில பாபாவுடைய புகழை நினைவு செய்வது சிம்ரன். பாபா நீங்க ஞான நாடகத்தினுடைய ஞானத்தை கொடுத்தீங்க, இது எவ்வளவு எனக்கு உதவி செய்யறது அப்படின்னு நான் நினைக்கிறப்போ பாபாவுடைய ஞானம் நிறைந்தவர் அப்படிங்கிற அந்த குணத்தோடு நான் தொடர்பு கொள்கிறேன். அப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அது ஒரு காம்பினேஷன். சிம்ரனும் ஞான சிந்தனையும் சேர்ந்து கேட்கிறாங்க தீதி. பல பேர் வந்து இருக்கலாம். நீங்க சொன்னது போல நிறைய வந்து விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கு, சேவை வந்து நிறைய விரிவடைஞ்சிருக்கு, அன்றாடம் அதை இதை செய்யறது. What's your recommendation on Didi, how they நீங்க can வந்து என்ன find சொல்வீங்க time to அவங்களுக்கு? chant? எப்படி வந்து அவங்களுக்கு Do you ஞான சிந்தனை recommend that பண்ண okay, நேரம் take one கிடைக்கும்? time during the day or in the morning, நாள்ல வந்து fix it ஒரு for நேரம் chanting, or காலையில find a ஒரு way to chant நேரத்தை throughout the எடுத்து whole day? அதுல ஞான சிந்தனை பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த நேரத்தை அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல என்ன சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தேதி சொல்றாங்க, நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு கருத்து ஈஸினஸ், அதாவது முகமலர்ச்சியோடு இருப்பது, லைட்டாக இருப்பது, விஷ்ணு அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் காலையில நமக்கு நல்ல ஒரு ஓய்வான ஒரு நேரம் கிடைக்கும். நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடியுமா? மார்னிங் காலை நேரம் மிக சிறந்தது. அதே நேரத்துல நாம அதுல நமக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்காம நாம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நீங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்து அந்த ஞான சிந்தனையை கொண்டு வாங்க. இல்ல மௌனத்துல அமர்ந்துருங்க. ஏன்னா மௌனம் கூட அப்படியே நாங்க எதை கேட்டோமோ அதையெல்லாம் உள்ள கிரகிக்கும் சக்தி இல்லையா? Like some people, there used to be that walk, stroll after food,
சாப்பிட்ட But பிறகு கூட if you வந்து go நடக்க to see அப்படின்னு சொல்லுவாங்க those who இல்லையா? naturopathy and other kinds of things, நேச்சுரோபதி அந்த first மாதிரி thing they நீங்க say போனீங்க after அப்படின்னா அவங்க food, என்ன சொல்லுவாங்க, just sit 10 உணவுக்கு minutes பிறகு right ஒரு there 10 நிமிஷம் உட்காருங்க, and let அங்கேயே food உட்காருங்க absorb. சாப்பிட்ட இடத்துல அப்படின்னு Because சொல்லுவாங்க. அப்ப you அந்த run உணவு rush, உடல் கிரகிட்டும். the அப்போ energy நீங்க goes to ரஷ் brain. பண்றீங்க So அப்படிங்கிறப்போ food is not எனர்ஜி வந்து digested. பிரெயினுக்கு That's their போகும். theory. அப்போ They say if உங்களுடைய you உணவு slowly வந்து will not செரிமானமாகாது. அப்போ after அரை food, மணி நேரம் just சாப்பிட்ட relax. Let உடனே the ரிலாக்ஸ் பண்ணுங்க. body absorb the food உடல் வந்து properly. அந்த Then சாப்பாடை only brush கிரகிக்கட்டும். and ஏன்னா start நீங்க வந்து working or ரஷ் start பண்ணீங்க, using the brain. நீங்க ஓட Then ஓட energy then மூளையை goes வந்து to the நீங்க brain. பாசிக்க Then food digests. உபயோகிக்க So ஆரம்பிச்சீங்கன்னா that's one of the theory. சாப்பாடு வந்து And I have செரிமானமாகாம liked it போயிடும் that I அப்படிங்கிறது always ஒரு sit for தியரி. 5-10 minutes ஸோ எனக்கு instead வந்து of அது rushing பிடிக்கும். from அதனால position வந்து சேர்ல இருந்து calmly. உடனே வந்து So போய் ஒரு certain வேலையை things will பார்க்காம help சாப்பிட்ட us பிறகு ஒரு 10 நிமிஷம் உட்கார in the எனக்கு sense of பிடிக்கும். I say இந்த மாதிரி that sit விஷயங்கள் for நமக்கு 10 உதவி minutes. செய்யும். அதே போல நீங்க Because உட்காருங்க then 10 it's not நிமிஷம். only question of ஏன்னா remembering, அதப்போ resting, relaxing, நினைவது but அல்லது it நான் will ரெஸ்ட் பண்றது, recharge. ஓய்வா இருப்பது அப்படிங்கிற You know, கேள்வி I இல்லை. always see உங்களே அது traffic சார்ஜ் control as பண்ணும். more ஏன்னா டிராஃபிக் that you கண்ட்ரோல் need அப்படிங்கறது little வந்து rest so that your mind உங்களுக்கு ஒரு is ரெஸ்ட் more வேணும். அப்ப fresh, உங்களுடைய clear. மனம் வந்து ரொம்ப You know, it's ஃப்ரெஷ்ஷா like இருக்கும், traffic light. தெளிவா இருக்கும். Why எப்படி we டிராஃபிக் started லைட் வந்த traffic உடனே control? டிராஃபிக் கண்ட்ரோல் நம்ம ஏன் And in ஆரம்பிச்சோம்? Madhuban, டிராஃபிக் it's லைட் every என்ன 1 பண்ணுது? few மதுபன்ல minutes. ஒவ்வொரு மணி And I நேரமும் 3 find it நிமிஷம் very நாம நிக்கிறோம். useful. அது ரொம்ப It gives பயனுள்ளதாக இருக்கு இல்லையா? dedication ஏன்னா சில for பேர் வந்து அதுக்குள்ள awareness. பொறுமை இழந்துடுறாங்க. And இப்போ if you ரெட் லைட் just for வந்துடுச்சு now அப்படின்னு. ஆனா give few எனக்கு minutes என்ன to இருக்கும்? relax, you know. So I ரெட் லைட் think வந்தாலே today எனக்கு also ரிலாக்ஸா now இருக்கும். maybe நாள் பொழுதுலையும் before கூட the traffic control நாம 5 டிராஃபிக் times a கண்ட்ரோல் day 5 முறை and then பண்ணுவோம். little longer. But even அப்போ நம்ம லாங்கரா you know, பண்ணுவோம், கொஞ்சம் Adi கூட நேரம் Pul sir பண்ணுவோம். used to tell us தாதி that புல் சார் நமக்கு வந்து என்ன we சொல்லுவாங்க should அப்படின்னா, give to body 11 நம்ம times வந்து something. 11 When we முறை நம்ம wake up, உடலுக்கு feed வந்து body. பண்றோம். Then ஸோ we have எந்திரிச்ச tea, உடனே நம்ம தண்ணி then you have குடிக்கிறோம். அதன் breakfast. பிறகு டீ This அல்லது காஃபி 11 times குடிக்கிறோம். you feed your body, ம், whether water, உடலுக்கு tea or 11 food. முறை நீங்க வந்து And she ஒரு gives an ஏதோ வந்து example that in கொடுத்துக்கிட்டே path of இருக்கிறீங்க. bhakti they believe பக்தியின் that பாதையில if கூட you என்ன worship சொல்றாங்க, Shiva, நீங்க Shivling, சிவனை 11 வந்து times வழிபாடு he's செய்றீங்க, happy. 11 முறை You know, வந்து so சிவனை that's a good வழிபாடு example. பண்றாங்க. That அப்போ if you உதாரணம் கொடுக்கறாங்க remember தாதி. Baba நீங்க in பாபாவை even நினைவு 11 செய்றீங்க times a day, அப்படின்னா 11 முறை during that பாபாவை when you are eating, நீங்கள் நினைவு you செய்றீங்க know, if you're அப்படின்னா drinking water, just அஹ், take நீ- not even a minute but half ஒரு minute. நிமிஷம், அரை Just give நிமிஷம் drishti எடுத்துக்கிட்டா and கூட நீங்க வந்து if you are ஒரு eating, நிறுத்தம் if கொடுத்து, you're திருஷ்டி talking to கொடுத்து நீங்க அதை someone, எடுக்கும் பொழுது starting யார்ட்டையாச்சும் meeting, நீங்க let's have few minutes of Baba's ஒரு remembrance. நிமிடம் You really பாபாவினுடைய can do நினைவை it. வைத்த பிறகு நீங்க It's உங்களால அதை so நிச்சயமாக செய்ய consistent முடியும். அது that அவ்வளவு you will நீங்க really feel as you were with தொடர்ந்தும் Baba செய்யும் in பொழுது remembering. நீங்க So I think we can பாபாவோட do it இருக்கிறீங்க if we pay அப்படிங்கிறது attention. உங்களுக்கு வரும். So அப்போ பாபா we'll look உங்களால into கவனம் that கொடுத்தா and உங்களால make it முடியும் அது. practical. It's possible. But again, as I said, we are so much into நாம rushing action. நிறைய Action will ஆக்ஷன்ல have to be போயிடுறதுனால done. என்ன It ஆயிடும்? will be done ஆக்ஷன் better. நம்ம செய்துதானே The ஆகணும். way ஆனா you will do நினைவின் it, மூலம் way நாம் you will செய்யும் talk. பொழுது இன்னும் நம்மளால So அதை if சிறப்பா you, செய்ய முடியும். all that is something will improve அது and you will எல்லாமே feel வந்து good about that. So I உங்ககிட்ட think we நல்ல can ஒரு do it. உணர்வை ஏற்படுத்தும். With நம்மளால வந்து அதை whatever, செய்ய you முடியும். know, unlimited task one can. என்ன I வந்து find எல்லையற்ற always விதத்துல whenever நம்ம I have to செய்தாலும் do that, கூட then my power to என்னால எப்ப discern, முடியுமோ my power அப்ப to என்னுடைய response people gets better. பகுத்தறியும் சக்தி So எல்லாமே வந்து everyone, சிறப்பாக இருப்பதை if you பார்க்க want to முடிகின்றது. improve quality of நீங்க வந்து effort, உங்களுடைய not முயற்சியின் fast தரத்தை effort, quality உயர்த்தணும் of அப்படின்னு effort, ஃபாஸ்ட் that's எஃபர்ட் it, இல்லை, or ஆனா staying உங்களுடைய humble and முயற்சியினுடைய kind. தரத்தை And வந்து then நீங்க Baba makes you instrument for more and more sevan. One is I want to do that. Other is Baba makes you instrument. That's what I feel. I so appreciate today about this aspect you mentioned தீதி, இன்னைக்கு about நீங்க சொன்ன இந்த விஷயங்களை correcting a நான் ரொம்ப person. பாராட்டுறேன். ஒருவரை வந்து And திருத்துறது, meditating upon ஒருவர் those, அம்மா or reminding பயன்படுத்தின them அந்த their, or விஷயம், appreciating their goodness, values, and or bringing them to their self-respect, and then reminding them of Baba's teachings. We as instruments, we know these things. We நமக்கு have வந்து yoga, and நம்ம we யோகா feel, பண்றோம். yes, that's the right way. But what is it that the tendency of correcting that comes in us? Is it
And I see sometimes that it is actually coming from the place of goodness, meaning we want to ஒரு protect நல்ல Baba's இடத்துல system. இருந்து தான் And so பாபாவுடைய we feel சிஸ்டமை வந்து நம்ம something wrong பாதுகாக்கணும் should அப்படின்னு not happen. நினைக்கிறோம். So it is coming from that good place actually. But then நல்ல ஒரு the இடத்துல way இருந்து தான் is அந்த the விஷயம் difference. வருது. I ஆனா think அதை செய்யற intentions are விஷயம் Intentions are right, but the way is the இன்டென்ஷன் different வந்து ways, நல்லா இருக்கு. not the way ஆனா Mama is. மனோபாவம் நல்லா So இருக்கு. ஆனா how மம்மா can we சொல்வது actually போல இல்லாம get this இருக்கு. right? அப்படிங்கிறப்போ some இதை எப்படி thought நாம சரி they பண்ணிக்க are முடியும்? doing, of course they love you, but fear also, ம், you know, a அவங்களுக்கு kind of வந்து control. பிடிச்சிருக்கு, Control இருந்தாலும் and கூட fear உங்க should மேல be, ஒரு பயம் இருக்கு. should be very normal, கண்ட்ரோல் natural, அண்ட் and ஃபியர் that's வந்து only அவங்களுக்கு possible அனுபவமாகுது. அது if எப்போ we do முடியும் it அப்படின்னா with proper words at proper time. And சரியான you நேரத்துல need to சரியான draw சொற்களோட attention நீங்க by செய்யணும். நாம something. வந்து கவனத்தை கொண்டு ஏதோ வந்து ஒண்ணு Once சரியில்லை அப்படின்னா attention, நம்ம கவனத்தை வந்து கொண்டு வரணும். ஆனா somebody அங்க they வந்து ஒரு say, டென்ஷனை வந்து நம்ம you உருவாக்க கூடாது. now again சில this பேர் will வந்து happen, now சொல்லும், again ஓ you will இப்ப have to இது listen. இது Tension நடக்கும். and அப்ப அந்த டென்ஷன் we வந்து have to be உருவாக்குறோம். easy, loving, ஆனா நம்ம வந்து natural, ஈஸியா இருந்தோம், which is அன்போடு there. இருந்தோம், Love இயல்பா is there, இருந்தோம். அன்பு also இருக்கு, little bit of tension. ஆனா அதன் கூட கொஞ்சம் டென்ஷனும் கூட இருக்கு. So we So can it's the sanskar. சோ அது If சமஸ்காரம் we pay இல்லையா? attention and say, ஆனா நாம today I கவனத்தை am, கொடுத்து say இன்னைக்கு it, but என்னுடைய கவனம் வந்து if சொல்லணும், you ஆனா really அது want to, வித்தியாசமான முறையில். of course you are right, we are not saying you நீங்க are வந்து wrong, சரியா but இருப்பீங்க, நீங்க also தப்புன்னு சொல்லல. ஆனா அது little கூடவே bit நாம எப்படி இருக்கணும், more in a இன்னும் வந்து நாம royalty, in a கொஞ்சம் civilized ராய் way, நல்ல doing ஒரு it. கண்ணியமான முறையில, The ராஜரிகமான royal முறையில people நாம அதை sometimes they செய்யணும். say ஏன்னா something, ராயல் பீப்புள் you ஏதாச்சும் know, ஒண்ணு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ராஜரிகமா இருக்கும் இல்லையா அவங்களுடைய பாஷையும் thank அவங்க you. Devi. சொல்லும் I think விதமும். what time is one more. one more question? Okay, great. Thank you. I was also going back to this picture of Vishnu. The two விஷ்ணுவுடைய pictures இந்த we have. படத்துக்கு நான் போறேன். ரெண்டு So படம் இருக்கு especially விஷ்ணுவை related பத்தி to நமக்கு. today's Avyakta இன்றைய signal, tomorrow's. அவ்யக்தி சிக்னல், It is நாளையுடைய அவ்யக்தி actually சிக்னல் about வந்து பார்க்கிற lying போது down Vishnu, not the standing one. And in that படத்திருக்கிற picture, he விஷ்ணு is அந்த lying படத்துல down வந்து அவர் on என்ன the bed பண்றாரு of அப்படின்னா, snake, and அவர் that is வந்து in பாம்பு படுக்கையில Ocean. படுத்திருக்கிறார், பார்க்கடல்ல And பாம்பு he படுக்கையில is படுத்திருக்கிறார் lying down விஷ்ணு. very comfortably. So ரொம்ப the way I நிம்மதியா understand இருக்கிறார், this is that சௌகரியமா படுத்திருக்கிறார். he இதை வந்து has நம்ம எப்படி controlled the புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, vices, அவர் விகாரத்தை and வந்து he is கட்டுப்பாட்டுல in this வச்சிருக்கிறார், churning of the knowledge. ஞான Is that the சிந்தனையில symbols of the இருக்கிறாரு. snake? That is the bed. Yes, அதுதான் serpent பாம்பு with அப்படிதான் 5 காட்டப்பட்டிருக்கு. heads are அந்த 5 vices, தீதி சொல்றாங்க, and he is அந்த பாம்புக்கு resting 5 on தலை that இருக்கும், serpent. அது வந்து That விகாரத்தை means he குறிக்குது. has அப்ப அந்த பாம்புல அவர் படுத்திருக்கிறார் அப்படின்னா fear என்ன that anger அர்த்தம், would come, this அவருக்கு would come. கோபம் வந்துருமோ, And இது then he வந்துருமோ, shared விகாரங்கள் because வந்துருமோங்கிற அந்த Vishnu பயம் is the அவருக்கு symbol of கிடையாது. sustenance. விஷ்ணு வந்து And this முகமலர்ச்சியோடு cheerfulness இருக்கின்றார், making அவர் வந்து whole world பராமரிப்பின் cheerful. சின்னமாக இருக்கின்றார், முழு So உலகத்தையும் அவர் same அந்த with us. முகமலர்ச்சியோடு வைத்திருக்கின்றார். Anyone அதுதான் look at us நம்மோடும் in கூட. that cheerful யார் way நம்மை பார்த்தாலும் in கூட our நாம் முகமலர்ச்சியோடு Brahmin இருக்கிறோம். family, outside நம்மளுடைய world, பிராமண anywhere we குடும்பத்தாகட்டும், go. வெளியில உலகமாகட்டும், நம்ம எங்கே And சென்றாலும் that is a முகமலர்ச்சியோட great நாம இருக்கிறோம் impact. அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை Our ஏற்படுத்தும் cheerfulness இல்லையா? has impact on the whole world. நம்முடைய முகமலர்ச்சி Especially முழு seeing உலகத்திலும் ஒரு தாக்கத்தை what is ஏற்படுத்தும். happening in the குறிப்பாக world, but உலகத்துல என்ன just நடக்குது இப்போ, because of knowledge, ஏன் we could remain cheerful. நமக்கு ஞானம் இருக்கிறதுனால நம்மளால முகமலர்ச்சியோடு இருக்க Thank முடியுது, you. உலகத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தால். Okay, thank you, Chatting. Devbhai. தேவி தேங்க்யூ, தேவ்பாய்க்கு தேங்க்யூ. ஓம் சாந்தி. Om Shanti, thank you. And so tomorrow is Thursday, and our schedule from வியாழக்கிழமை நம்முடைய ப்ரோக்ராம் இந்த மாதிரி இருக்கும். இத்தோடு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நன்றி. ஓம் சாந்தி. class in the morning also 6:30 meditation will start, followed by Bog offering 6:45, 7 to 8 will be Murli, Hindi and English. So we'll connect to Peace Village for morning Murli as well. And then in the evening, English Sakar Murli 5 to 6 p.m. Together with that, in breakout room, Avyakti Children Murli class 6 o'clock, but he will start, followed by Bog offering, and then Hindi series, English series, and chit chat. So anyone who would like to offer Bog, please send your request to 516-717-9171. So now let's remember Baba and take drishti
from Didi.